பேசிக்காக வந்து நான் வந்து ஒரு 22 இயர்ஸாக ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வேரியஸ் ஃபார்ம்ஸில் இருக்கேன். இந்தியாவிலேருந்து பண்ணிகிட்டு இருந்தது தான். அஃப்கோர்ஸ் இனிஷியலாக வந்து இட் ஆல் ஸ்டார்டட் எங்கள் அப்பா வந்து சில அவருக்கு வந்து டிமேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹி ஹேட் சம், நான் எல்லாம் ஃபுல்லாக தமிழ்லேயே எனக்கு சொல்ல வராங்க, மாறி மாறி பேசுகிறேன். ஸோ டிமேட் வந்து அவர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் ஃபார்மில் வச்சுருந்தாங்க. ஸோ அதை இது பண்ணும்போது கார்வி ஸ்டாக் ப்ரோக்கிங் அப்போல்லாம் ரொம்ப கம்மி, ஐசிஐசிஐலாம் வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து சரி அதை டிமெட்டீரியலைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன். அங்கே பார்த்தா ஒரு பெருசுங்க ஒரு 10 பேர் உட்காந்து ஒரு ட்ரேடிங் இது பண்ணுறாங்க. அங்கேருந்து காஃபி வருது, டீ வருது, அப்படியே பிஸியாக போயிட்டே இருக்குது ட்ரேடிங்கு. திஸ் வாஸ் நான் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கும் முன்னாடி அது. ஸோ அப்போ வந்து சரி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் காட் க்ளூட் இன் டு இட். அப்படியே அவங்க சொல்லுவாங்க பை செல்லு கால் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க, புட்டு அப்படி இப்படின்ட்டு. நான் நேராக வந்து ஸ்டாக் கூட பண்ணல, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆப்ஷன்ஸ் போட்டேன். சரி, ஸோ அந்த மாதிரி முதல்ல ட்ரை பண்ணிவிட்டு அஃப்கோர்ஸ் பிகினர்ஸ் லக்குன்னு இருக்குது. ஸோ ஓகே, மேபி அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது தெரியுமா? டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஓகே, இது வந்து நீங்கள் பேச போகிறீங்க. ஸோ பேசிக்காக நம்ம எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் வச்சுக்கோங்களேன். இப்போது எதுக்கு சொல்ல வந்தோம்னா என்னோட ஜேர்னி அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். அப்போது நான் முதல்ல அப்படி பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு வருஷம் 1.5 வருஷம் அப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். படிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போது ஒரு 1-1.5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து தெர் யூஸ் டு பி ஹைஸ் அண்ட் லோஸ். திடீர்னு பார்த்தா இன்ட்ராடேயில் வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் லாஸ் வரும். நெட் லாஸ் பண்ணுவேன், இல்லைனா ஓரளவுக்கு ப்ராஃபிட்டும் லாஸும் பேலன்ஸ்டாக இருக்க மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி போயிட்டு இருந்தது. பட் த ஸ்ட்ரெஸ் அசோசியேட்டட் வித் இட், வென் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் திஸ். அப்புறம் ஐசிஐசிஐ டைரக்ட் வந்துச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் ஆன் தட். எப்போ பார்த்தாலும் அதையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போது ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃபும் போகுது, அட் த சேம் டைம் யூ நாட் மேக்கிங் மச். அப்போது தென் ஐ ஸ்டாப்ட். அப்போது ஜென்ரலாக எனக்கு கொஞ்சம் படிக்க பிடிக்கும். ஸோ அப்போ வந்து நான் இது சும்மா எல்லாமே ஹாக் வாஷா, இல்லை யாராவது இதில் உருப்படியாக ஏதாவது சம்பாதிச்சிருக்காங்களா இது அந்த மாதிரி ஒரு தோணும் போது வாரன் பஃபெட் பற்றி படிக்க ஆரம்பித்தோம். அவர் இதெல்லாமே இதுதான் பண்ணுறாரு அப்படின்ட்டு. இது வந்து 99 அந்த டைமில். ஸோ அப்போது வாரன் பஃபெட் எல்லாரும் வாரன் பஃபெட்னா அவர் வந்து ஐடலைஸ் பண்ணி அவர் பெரிய ஆள் அப்படிம்பாங்க. எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா அவர் என்ன பண்ணுறாரு, அவர் எதனால் அவருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்குறது ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அப்போ அவரோட வாரன் பஃபெட்டோட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட குருன்னு சொல்கிறது வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டி அவர் பிஸ்னஸ் ஸ்கூல் ஜாயின் பண்ணும்போது பெஞ்சமின் கிரஹாம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அவங்களோட அவர் தான் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங்னு ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணார். நம்ம அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். பட் அந்த வேல்யூ இன்வெஸ்டிங் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. அதை பற்றி நிறைய படிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் சரி எதெல்லாமோ படிக்கிறோம், இன்ஜினியரிங் படிக்கிறோம், அது பண்ணுறோம். ஸோ ஃபார்முலா ஃபினான்ஷியல் அனாலிசிஸும் கற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெரில் லிஞ்சில் வந்து ஒரு 1.5 years கோர்ஸ் பண்ணேன். ஸோ அப்போ வந்து ஓரளவுக்கு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட்டு இந்த மாதிரி ஒரு பிடி கிடச்சிது. அவங்க வந்து ப்ராக்டிக்கல் செஷனாகவும் வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு அனலைஸ் பண்ண ரொம்ப ஒரு பெரிய அனலிஸ்ட் மாதிரி அனலைஸ் பண்ண தெரியலனாலும் பேசிக் பார்க்க ஆரம்பித்தோம். ஜென்ரலாகவே இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறது ஒரு பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது அதெல்லாம் படிக்க. ஸோ அப்படியே படிக்க கொஞ்சம் அப்படியே தெரிய ஆரம்பிச்சது. தென் யூ சி தி சைக்கிள்ஸ் ஆஃப் அ மார்க்கெட். பட் நான் உங்களுக்கு வந்து புக்ஸ் படிக்க யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்னு ஒரு புக் இருக்குது. திஸ் இஸ் ரிட்டன் பை பெஞ்சமின் கிரஹாம். ஸோ அவர் வந்து ஹீ இஸ் சப்போஸ் டு பி த ஃபாதர் ஆஃப் வேல்யூ இன்வெஸ்டிங். பெரிய புக்கு, ஆனால் ரொம்ப படிக்க வேண்டாம். 2 சாப்டர் 6 and 7 படிங்க. சொஃபஸ்டிகேட்டட் இன்வெஸ்டர், அதுக்கப்புறம் அதுலேயே வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் அ சொஃபஸ்டிகேட்டட் இன்வெஸ்டர்னு இருக்கும். இது 2 சாப்டர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வேல்யூ இன்வெஸ்டிங்கோட க்ரக்ஸ் வந்து அதில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்னோட ஜேர்னி சொல்கிறது இந்த டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட்லேருந்து ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆர் ஸ்கில்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது எந்த விஷயமா இருக்கட்டும், ட்ரேடிங் மட்டும் இல்லை, எந்த விஷயம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நம்மளோட நாலேஜ் ஸ்கில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ப்ளாட் பண்ணிட்டு கான்ஃபிடன்ஸ் ஒய் ஆக்சிஸில் ப்ளாட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். வி ஆல்வேஸ் ஸ்டார்ட் லைக் திஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி என்னோட ஓன் ஜேர்னியில் கார்வியில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இனிஷியலாக பார்க்கும்போது திடீர்னு ஒரு நாளைக்கு 5000 அப்படிலாம் சம்பாதிப்பேன். ஏன்னா 5000 நான் சம்பளமே எனக்கு 10,000 தான் அப்போல்லாம். ஸோ 5,000 வாஸ் அ பிக் மணி, ரைட்? பார்க்கும்போது வி ஃபீல் வி ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல். ஸோ கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் ஸ்கில் லெவல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வளராது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வில் பி லைக் வி ஆர் ஆன் டாப். இப்போ ட்ரேடிங் பண்ணுறவங்க நிறைய பேர்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். தே வில் ஃபீல் தட் சடனாக அவங்க வந்து தே ஏர்ன் அ லாட் ஆஃப் மணி. பட் திடீர்னு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தே ஃபீல் லைக் நன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ் தட் தே ஃபெல்ட் ஒர்க் எனிமோர். இப்போ நிறைய பேர் சொன்னாங்களே, நான் கூட நீங்கள் கூட சொன்னீங்க ஃபியூச்சர்ஸில் ஆப்ஷன்ஸ்லாம் போய் தொட்டுட்டு நிறைய சுட்டுட்டேன் அப்படின்னு. சில டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே போயிடும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து தே கால் திஸ் தி
peak of Mount Stupid. So any journey that you do, படிப்புலையாக இருக்கட்டும், ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிறதா இருக்கட்டும், இப்போ ஸ்போர்ட்ஸ்லேயே பசங்க விளையாடுறாங்கன்னா கூட இனிஷியலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக they feel suddenly they are very good at it. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கான்ஃபிடன்ஸ் வந்து பயங்கர ஹை ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா you will be very high in confidence but low on skill. So you will feel you are successful. பட் சடனாக என்ன ஆகும், then you will feel like you are making losses. நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்காது, அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபுல் வெல் பில்ட்டாக இருக்காது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா you will go down. ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா வேல்யூ ஆஃப் டிஸ்பிரேஷன் தான். ஸோ ஐ வென்ட் த்ரூ திஸ். ஸோ நிறைய வந்து வி ஃபெல்ட் பேட், ஐயோ இதெல்லாம் ஆச்சு அப்படின்ட்டு இது பண்ணால் அதுக்கப்புறம் வந்து யூ கோ த்ரூ த ஸ்லோப் ஆஃப் என்லைட்டன்மெண்ட், அதுக்கப்புறம் சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாருக்குமே போகும். இது டிப்பிக்கலாக இந்த ஜேர்னி வந்து ஃபுல்லாக பண்ணிங்கனாலே ஒரு 5 to 10 years ஆகிடும்னு வச்சுக்கோங்க ஃபார் யூ டு பில்ட் திஸ். திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எனி சப்ஜெக்ட். ஸோ பேட் நியூஸ் ஆர் குட் நியூஸ் எடுத்திங்கன்னா இன்வெஸ்டிங் இஸ் ஜேர்னி. உங்களுக்கு வந்து சடனாக வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து யாரும் இதில் வந்து பெரிய ஆள் ஆகிட முடியாது எனக்கு தெரிஞ்சு, அன்லெஸ் யாராவது ஒரு சீரியஸ் இன்வெஸ்டரோட நம்ம அவங்களோட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ வந்து எப்படின்னா இனிஷியலாக நான் இருக்கும்போது பாம்பேயில் சில ப்ரோக்கர் ஃப்ரெண்ட்ஸோட நெட்வொர்க் பண்ண பாம்பேயில் சில ப்ரோக்கர் ஃப்ரெண்ட்ஸோட இது பண்ணி ட்ரேடிங் எப்படி அந்த மாதிரிலாமும் கற்றுக்கிட்டோம். ஸோ அதில் பாயிண்ட் என்ன வருதுன்னா, அவங்கள மாதிரி யாராவது ஒரு பெரிய ஆளோட நம்ம போகும்போது அவங்களோட நாலேஜ் நம்மளுக்கு எதுலேயுமே அப்படி தானுங்களேன். ஸோ அப்ரெண்டிஸ்ஷிப் மாதிரி. ஸோ ட்ரேடிங் மோஸ்ட்லி ஒர்க் ஆகிறது வந்து அப்ரெண்டிஸ்ஷிப்பில். ரெண்டாவது வந்து ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் நான் சொல்கிறது ஏதாவது மேக் சென்ஸ் லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸோ இதில் வந்து இட் டேக்ஸ் டைம். ஸோ பேசிக்காக என்னென்னா இட் இஸ் நாட் அ ஸ்கில் தட் யூ பில்ட் ஓவர் நைட். அண்ட் ஆப்வியஸ்லி நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அதை கான்ஷியஸாக கன்சல்டடாக பண்ணுறதுக்கும் இப்படி ஒரு ஐடியா இருக்குது ட்ரை பண்ணலாங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும்தான். ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்டிங்க்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலாம். ட்ரேடிங் இன்வெஸ்டிங்கும் ட்ரேடிங்க்கும் வித்தியாசம் என்ன சொல்கிறீங்களா? என்ன உங்கள் ஐடியா இருக்குது? So investing na long term, if you keep it like an asset, then I consider as an investment. Okay. So இப்போ வந்து long term na time வெச்சு சொல்றீங்க இல்லீங்களா? Yeah, time factor plus investment na the other way that I see it is you can do what's it called, incremental investment rather than like one shot. Right. So those are the two ways that I see investment. Right. It's a good answer. வேற யாருக்காவது ஐடியா இருக்குங்களா? ஜி ட்ரேட் ஒரு பொருள் கொடுத்தோம்னா இன்னொரு பொருள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நீங்க அப்படியே வரீங்க. ஓகே. ட்ரேடிங் இஸ் லைக் you invest money today and you expect profit immediately. Investment is like wait for long term systematic investment பண்ணலாம். ஸோ எனக்கு ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்குன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் லைக் நான் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணேன்னா தட் மணி ஷுட் ஒர்க் ஃபார் மீ. ஸோ என்னோட ஸோ அதுக்கு யூ ஹேவ் டு கிவ் சம் டைம். ஸோ அந்த ஒரு டைம் பீரியட் போகும். ட்ரேட் இன் த சென்ஸ் ஐ ஹேவ் டு ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட். ஒரு இதில் நான் ரொம்ப கரெக்டான நீங்கள் சொன்னது வந்து நானும் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். டெஸ்லா அப்போ வந்து நல்லா போயிட்டு இருந்தது. ஸோ அதில் தான் ஆப்ஷன்ஸ் பண்ணி அஃப்கோர்ஸ் நானும் அந்த பீக் ஆஃப் ஸ்டூபிடிட்டி ரீச் ஆகி செமையாக லாஸ் ஆனேன். ஸோ அதுவும் ஒன்று தான். ஸோ எனக்கு வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் லைக் தட் ஷுட் ஒர்க் ஃபார் மீ. I shouldn't put my efforts. Trade la the other way around. I will put my active participation. அதுலயும் of course எனக்கு வந்து ஒரு gain இருக்கும்ன்ற மாதிரி. ரைட். ஆக்சுவலாக மூணு பேரும் மூணு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் சொல்லுங்க. எல்லாமே கரெக்டு. நான் ஜென்ரலாக வேல்யூ இன்வெஸ்டிங்கும் ட்ரேடிங்கும் உள்ள வித்தியாசம் எப்படி பார்ப்பாங்க, வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் எப்படி பார்க்குறாங்கன்னா, இன்வெஸ்டிங்கிறது வந்து நீங்கள் எக்ஸ் போட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் அ பாசிட்டிவ் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் வரணும். டைம் பீரியட் லாங் டைம் பீரியட் கிரேட். பிகாஸ் சொல்லுவார், வாரன் பஃபெட்டோட கோட்ஸே நிறைய சொல்லணும்னா, டைம் இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இட் இஸ் த வர்ஸ்ட் எனிமி ஆஃப் அ பேட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதனால தான் அந்த டேர்முங்கிறது இம்பார்ட்டன்ட். பட் எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத பொறுத்தும் இருக்குது. ஏன்னா சிலதில் வந்து இப்போது நம்மளே பார்த்துருப்போம் இல்லைங்களா, நிறைய கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். பட் ஒவ்வொரு நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா எனக்கு இறங்கிட்டே இருக்கும் டிபெண்டிங் வந்தால். ஸோ இட் மேட்டர்ஸ் வேர் யூ இன்வெஸ்ட் அண்ட் ஹவ் யூ இன்வெஸ்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இட் இஸ் அ பாசிட்டிவ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ட்ரேட்லேயும் ஐடியலாக யூ வாண்ட் அ பாசிட்டிவ் ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். பட் பாரதியா சொன்ன மாதிரி ட்ரேட் இஸ் ஹைலி ஆக்டிவிட்டி ஓரியன்ட். நிறைய பண்ணிகிட்டே இருப்பீங்க. தெர் இஸ் நோ கேரண்டி ஆஃப் ஹை ரிட்டர்ன். த ரிஸ்க் இஸ் ஹையர் வித் ட்ரேடிங் தேன் வித் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எப்படின்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக தேர் ஆர் டூ திங்ஸ் கால்ட் வேல்யூ அண்ட் ப்ரைஸ். ப்ரைஸ் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து
ப்ரைஸுங்கிறது ஸ்டாக்கோட ப்ரைஸ். ஸ்டாக்குங்கிறது பேசிக்காக இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை இல்லைங்களா. ஷேர்ஸ் ஆஃப் அ கம்பெனி. ஸோ ஒரு கம்பெனி 1 லட்ச ரூபா இருக்குன்னா 10 ரூபா ஷேர்னு வச்சுக்கிட்டு 10 ரூபா ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ 10,000 ஷேராக பிரிக்கிறீங்க. ஸோ 10,000 ஷேராக பிரிக்கும் போது ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. பட் கம்பெனியோட புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு அவங்களோட அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் எல்லாம் வியூ பண்ணி தெர் இஸ் அ புக் பில்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐபிஓ வரதுக்கு முன்னாடி அந்த புக் பில்டிங் ப்ராசஸ் பில்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூ போடுவாங்க. ஸோ இவர் வந்து 5 வருஷமாக அந்த கம்பெனி நடத்திருக்காங்க, இதுக்கு வந்து இப்போ வந்து $20 வேல்யூ அப்படின்னா $10 உள்ள ஃபேஸ் வேல்யூ உள்ள ஸ்டாக் வந்து $20 போகுதுங்கும் போது அது $20. ஸோ $200,000 உங்கள் கம்பெனியோட வேல்யூன்னு வச்சிங்கன்னா உங்கள் ப்ரைஸ் வந்து $20 per ஸ்டாக்குக்கு நீங்கள் போடுறீங்க. அட் தட் பாயிண்ட் த ஸ்டாக் இஸ் இன் டு த செகண்டரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட் தான் செகண்டரி மார்க்கெட் வந்துடுது. ஸோ அப்போ ஸ்டாக் வந்து ட்ரேடிங்க்கு வருது. ஸோ ட்ரேடிங் வரும்போது எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பேசிக்காக சப்ளை அண்ட் டிமாண்ட். நீங்கள் ஒரு பெரிய இப்போ டெஸ்லா சொன்னாங்க, இப்போ டெஸ்லா வந்து EV ப்ரைஸஸ் எல்லாம் இப்போ திருப்பி குறைச்சிருக்காங்கன்னா குறைக்கும் போது ஆஸ் அன் இன்வெஸ்டர் அவன் என்ன பார்ப்பான், ப்ராஃபிட்ஸ் கம்மியாகும்னு பார்ப்பான். somebody else might take a long view about it saying more cars might be sold, so அதனால இது பண்ணும். ஸோ there is always a supply and demand. supply and demandல இது வந்து it can go up or it can go down. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்லா ஸ்டாக் இஸ் a great example. $100க்கும் வந்துருச்சு, 190க்கும் போச்சு, மேட்டர் ஆஃப் மந்த்ஸில் போச்சு. ஸோ திஸ் இஸ் ப்ரைஸ், தட்ஸ் கால்ட் ப்ரைஸ் ஆக்ஷன், ரைட்டுங்களா. ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து அப் டு 100% வேரியன்ஸ் இருக்குது. ஆனால் do you think the value of Tesla within a 1 year period will increase or decrease that much? இல்லை இல்லைங்களா. ஏன்னா அவங்க எவ்வளோ விற்கிறாங்க. இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நானே ஒரு இண்டிவிஜுவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து நான் எவ்வளோ பணம் வச்சுருக்கேன், நான் எவ்வளோ என் பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸ்னால எனக்கு எவ்வளோ வருவாய் வருது, அந்த வருவாயில் நான் எனக்கு எவ்வளோ நெட் ப்ராஃபிட் நிற்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்னோட வேல்யூ இருக்கும். ஸோ வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹாவ் அ கான்செப்ட் கால்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஸோ இன்ட்ரென்சிக்குங்கிற வேர்டோட மீனிங்கே நமக்கு தெரியும். ஸோ அதோட உள்ளுக்குள்ளே இருக்கிற வேல்யூ, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் அ கம்பெனி. இப்போ வந்து இவரோட ஒர்த்து என்ன அப்படிங்கிறது, அந்த மாதிரி இந்த பிஸ்னஸோட ஒர்த்து என்ன. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவலோட ஒர்த்துனா நீங்கள் வந்து உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் காட்டுங்க, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் காட்டுங்க, உங்கள் டெட்டை காட்டுங்க, அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். பட் ஒரு கம்பெனின்னு வரும்போது கரண்ட்டாக அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ, அவங்களோட எவ்வளோ ரிட்டர்ன் வருது, அதை வச்சு மட்டும் சொல்ல முடியாது இல்லைங்களா. பிகாஸ் இப்போ டெஸ்லா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அவங்க எவ்வளோ வேணால் பண்ணலாம். இந்த வருஷம் வந்து 1 மில்லியன் கார்ஸ் விற்றுருக்காங்கன்னா அடுத்த வருஷம் 5 மில்லியன் விற்கலாம், 10 மில்லியன் விற்கலாம். அதை பேஸ் பண்ணி அவங்க ப்ராஃபிட்ஸ் ஏறலாம். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவங்களோட வேல்யூ ஏறிட்டே இருக்கும். ஸோ தெர் இஸ் அ அசஸ்மெண்ட் ஆஃப் வாட்ஸ் த கரண்ட் வேல்யூ அண்ட் அதுலேருந்து ஃபியூச்சர் வேல்யூ என்ன இருக்குங்கிறதுக்கு ஒரு எஸ்டிமேஷன் இருக்குது. அதை பேஸ் பண்ணி இன்ட்ரென்சிக் வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏறி இறங்காது லைக் ப்ரைஸ். ஸோ இப்போ வேல்யூ இன்வெஸ்டர்ஸோட ஃபிலாசபி என்னன்னா, இன்ட்ரென்சிக் வேல்யூவை கம்ப்யூட் பண்ணணும், அதுக்கு தான் நம்ம வரப்போகிறோம். பட் இன்ட்ரென்சிக் வேல்யூ அசியூம் தட் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இப்போ எப்படி இன்ட்ரென்சிக் வேல்யூ கம்ப்யூட் பண்ணுறதுன்றதை கற்றுக்கிட்டீங்கன்னா தென் you know what is the value of Tesla as a stock. But now price can be higher than value, same as value, lower than value இல்லைங்களா. ஸோ இப்போ உங்கள் வேல்யூ வந்து வேல்யூ இஸ் டெஸ்லா வேல்யூ நான் சும்மா சொல்கிறேன் $150 per stock. இட்ஸ் $150 per stock. சடனாக ப்ரைஸ் வந்து உங்களுக்கு $100 வருது, ப்ரைஸ் வந்து $180 போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா when it is, ஸோ இப்போ நீங்கள் வந்து டெய்லி மார்க்கெட், பெஞ்சமின் கிரஹாம் வந்து ஒரு கான்செப்ட் சொல்லுவார், மிஸ்டர் மார்க்கெட். இப்போ நம்ம மிஸ்டர் மார்க்கெட்டுங்கிறது மார்க்கெட்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் இஸ் ஆஃபரிங் அ ப்ரைஸ் எவ்ரி டே. இட்ஸ் கமிங் டு யூ அண்ட் சேயிங் டுடே ஐம் செல்லிங் டெஸ்லா அட் திஸ், டுடே யூ கேன் பை டெஸ்லா அட் திஸ் ப்ரைஸ். இட்ஸ் அப் டு யூ டு டேக் இட் ஆர் லீவ் இட் இல்லைங்களா. அது நம்மளோட சாய்ஸ். நீங்கள் உங்களுக்கு வேல்யூ எப்படி பண்ணுறது ஒரு கம்பெனின்றதை தெரிஞ்சிருச்சுன்னா திஸ் இஸ் த ட்ரூ வேல்யூ ஆஃப் த கம்பெனி based on all future returns that it can hold. Assume that you can calculate this. Now, would you like to buy when the price is lower or when the price is higher? Obviously lower. So இப்போ நிறைய வாட்டி ஆனால் ஓகே, ஸோ லோவர்னு சொல்லிடுவோம். ஆனால் நிறைய வாட்டி ரியல் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஸோ நம்மளோட this is where mindset of an investor versus டெக்ஸ்ட், அதான் நான் சொல்ல வந்தேன் இல்லையா, டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்குன்றதை 10 minutes 20 minutes கவர் பண்ணிடலாம். But அதுக்கு மேலே we should talk about mindset and how to train ourselves for the market, because I think that will be more useful, practical also. So the textbook பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் வாங்கணும், அது நேச்சுரல். இப்போ வீடு வேலை கம்மியாக இருந்தபோது வாங்குவோமா, ஜாஸ்தியாக கம்மியாக இருந்தால் வாங்குவோம், ஃப்ரிட்ஜு கம்மியாக இருந்தால் வாங்குவோம். ஆனால் ஸ்டாக் மட்டும் ஏறிட்டே இருந்தால் தான் எவ்ரிபடி இட் பிகம்ஸ் நியூஸ் அண்ட் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கெட் இன் டு த ஸ்டாக். ஆனால் வித்தவுட் பேயிங் அட்டென்ஷன் டு த லாங் டேர்ம் வேல்யூ
A, because it's not that easy to compute, and B, there are several models of computing value. இது ரெண்டுமே இன்ஹெரண்டாக இருக்குது. ஏன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ தே நிறைய டேர்ம்ஸ் நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். கேபிட்டல் அசெட் ப்ரைசிங் மாடல்னு சொல்லுவாங்க. தட்ஸ் a different valuation of stock. Even within value investor community, there are three methods of valuing stock. Internal rate of return ஒன்று சொல்லுவாங்க, net present value ஒன்று சொல்லுவாங்க, discounted cash flow ஒன்று சொல்லுவாங்க. நான் மேத்தமேட்டிக்ஸ்குள்ளே போகல, கவலைப்படாதீங்க. பட் அதெல்லாம் உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். இப்போல்லாம் வந்து முன்னெல்லாம் we had to compute, இப்போ எக்ஸல் ஷீட்லாம் போட்டு வச்சுருப்போம். இப்போ எல்லாமே ஆன்லைன் கால்குலேட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் என்பிவின்னு போட்டிங்கன்னா வந்துடும், டிசிஎஃப்னு போட்டிங்கன்னா வந்துடும், டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ. நான் பர்சனலாக டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஐ திங்க் தட்ஸ் மோர் ரிலையபிள் அண்ட் அக்யூரேட் than அதர் கால்குலேட்டர்ஸ். சிம்பிளாக இங்கிலீஷ் டேர்ம்ஸில் சொல்லணும்னா டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோங்கிறது எப்படின்னா ஃபியூச்சர் இந்த கம்பெனி ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் என்னென்னலாம் வரப்போகுது இந்த கம்பெனிக்குன்றதை எஸ்டிமேட் பண்ணிவிட்டு அதோட கரண்ட் டிஸ்கவுண்ட் ரேட் போடும். இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட், இப்போ 10% இன்ஃப்ளேஷன் தான், இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் வேல்யூ ஆஃப் த ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ்க்கு கரண்ட் வேல்யூ எவ்வளோ, அதோட கேஷ் வேல்யூ எவ்வளோ, அந்த கேஷ் வேல்யூ தான் கம்பெனியோட வேல்யூ. அது டிசிஎஃப் மெத்தட். அப்புறம் டெட்டையும் எடுத்துப்போம், அப்புறம் அவங்களோட கரண்ட் அசெட்ஸ் கரண்ட் லைபிலிட்டிலாம் பார்த்து வி எஸ்டிமேட்டட். இது எதுவுமே நீங்கள் பண்ண தேவை. இதெல்லாம் சொல்கிறேன், பட் இது எதுவுமே நீங்கள் பண்ண தேவை. டிசிஎஃப் ஆப்பிள்னு போட்டிங்கன்னா வந்துடும் இன்றைக்கி. இட் இஸ் ஸோ ஈஸி தான். பட் த பாயிண்ட் இஸ், அவன் அதை ஒழுங்காக பண்ணியிருக்கானான்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியணும். அதுக்கு வந்து அவன் என்னென்ன, ஏன்னா எவ்ரி மாடல் இஸ் பேஸ்ட் ஆன் த இன்புட். மெஷின் லேர்னிங் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எனி மாடல் இஸ் ஒன்லி ஆஸ் குட் ஆஸ் இட்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆர் இன்புட்ஸ். ஸோ நம்ம எவ்வளோ கரெக்டாக இன்புட் கொடுக்குறோமோ அவ்வளோ கரெக்டாக தான் அவுட்புட் வரப்போகுது. அவங்க என்ன அசம்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அந்த மாடலுக்குள்ளன்றது தான். ஸோ அதை பொறுத்து பெசிமிஸ்டிக்காகவும் வேல்யூவேட் பண்ணியிருப்பாங்க, ஆப்டிமிஸ்டிக்காகவும் வேல்யூவேட் பண்ணியிருப்பாங்க, கரெக்டாகவும் வேல்யூவேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு சின்ன ஹேக் ஆர் ஷார்ட்கட் என்னென்னா, லாஸ்ட் 4 years 5 years அவங்களோட வேல்யூவேஷன் பாருங்கள். ஒரு பீரியட் ஆஃப் டைம் தி ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் த கம்பெனி, ப்ரைஸ் ஆக்ஷன் சொன்னேன் இல்லைங்களா, 100 and 180 போகுதுன்னு, ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே 140 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் ரஃபா. இட் வில் ஆல்வேஸ் ட்ராக் வேல்யூ ஓவர் அன் ஆவரேஜ் பீரியட். ஆவரேஜாக அந்த ப்ரைஸ் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவை சுற்றி தான் போகும். ஸோ தெர் ஆர் திங்ஸ் லைக் ப்ரைஸ் ஆக்ஷன் வில் ஆல்வேஸ் ட்ராக் வேல்யூ. அது ஏன்னு நான் அப்புறம் சொல்கிறேன், ட்ரேடிங் வரும்போது நான் சொல்கிறேன் ஏன் அது வந்து வேல்யூவை சுற்றி போகும்னு. தெர் ஆர் திங்ஸ் லைக் மூவிங் ஆவரேஜஸ். ஸோ நிறைய ட்ரேடர்ஸ் வந்து அந்த மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் யூஸ்வலாக லாங் டேர்மில் பார்க்கும்போது ட்ரேடிங்கில் கூட இட் வில் ட்ரேட் அரௌண்ட் ஆவரேஜஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணால் லாஸ்ட் 4 years அவங்களோட வேல்யூவேஷன் பார்த்துட்டு அவங்க வேல்யூ பண்ணியிருக்கிற அந்த வேல்யூவும் அந்த ஸ்டாக்கோட அந்த இயரோட ஆவரேஜ் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னா யூ கேன் கன்சிடர் தட் அஸ் அ ட்ரிக். உங்களுக்கு அதை வேலிடேட் பண்ண தெரியலனா கூட யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சே, இது வந்து டிசிஎஃப் மெத்தடில் பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது. நெட் ப்ரெசென்ட் வேல்யூ இஸ் another way which a lot of investors use, பட் அது வந்து எரர் ப்ரோன் மாடல். இதுக்கு நிறைய ரிசர்ச் அண்ட் டாக்குமெண்டேஷன் இருக்குது ஏன் வந்து இது எரர் ப்ரோன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதில் வந்து எப்படின்னா அது ரிவர்ஸில் பண்ணுது. இன்னைக்கு ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் போவோம். டிசிஎஃப்க்கு ஆப்போசிட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 3வது இருக்குது. இது எல்லாமே டெக்ஸ்ட் புக்குங்க, இதை விட்டுலாம். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக மேத்து. இதை வந்து நம்ம பேசி நம்ம ஒன்றும் பெரிய எக்கனாமிக்ஸ் மேஜர் பண்ண போடலன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த மெத்தட்ஸ்லாம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். பட் பேசிக்காக என்ன பண்ணுறாரு ஒரு வேல்யூ இன்வெஸ்டர்னா, ஒன்ஸ் ஐ லேர்ன் டு கம்ப்யூட் வேல்யூ சே டிசிஎஃப் வழி, ஐ நோ இட் இஸ் 150. Now I am saying as an investor, I won't invest unless I see a 30% gap between price and value. So that is my margin of safety. Margin of safety ங்கிற கான்செப்ட் என்னன்னா, when the price is at a significant discount to value, then I will buy as a value investor. So நான் வந்து 30% வச்சுப்பேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் அவர்ஸாக இருந்தீங்கன்னா 50% வச்சுக்கலாம். Then it means you have to wait more. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஃபில்டரிங் க்ரைட்டீரியா வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் 50% எனக்கு ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா என்ன, ஒரு பெரிய ரிசெஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எல்லா ஸ்டாக்கும் இறங்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்போ தான் யூ வில் கெட். ஸோ ஆஸ் அ வேல்யூ இன்வெஸ்டர் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து த எபிலிட்டி டு ஃபைண்ட் குட் ஸ்டாக்ஸ் யூ ஹேவ் டு வெயிட். வைல் ட்ரேடிங் இஸ் அ வெரி ஆக்டிவிட்டி ப்ரோன் திங், இன்வெஸ்டிங் இஸ் அ வெரி டொசைல் ஜாப். வேலையே இருக்காது. ஃபார் த மோஸ்ட் டைம் யூ வில் பி குவைட். திடீர்னு மார்க்கெட் இறங்கும் போது, அதனால தான் இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், be fearful when others are greedy and be greedy when others are fearful. That is what is this. ஸோ இப்போ எல்லாரும் பயப்பட, ஸ்டாக் இறங்கும் போது என்ன ஆகும், எல்லாரும் பயப்படுவாங்க. ஸோ 100 ரூபா போகும்போது ஐயோ இன்னும் இறங்கிடுமோன்னு பார்ப்பாங்க. ஆனால் 150 இருக்குது என்னோட வேல்யூ, ஆனால் $100 நான் வந்து ப்ரைஸ் இருக்குது. ஸோ ஐ ஹேவ் டு பி அக்ரெசிவ் தான். ஸோ ஐ வில் கோ ஆல் இன். அப்போ பயங்கர அக்ரெசிவாக இருப்பீங்க. 180 இருக்குது, எவ்ரிபடி வில் பி கங்கோ. சூப்பர் ஏறிடுச்சு. டெஸ்லா வந்து லாஸ்ட் 3 weeks 4 weeks வந்து எவ்ரி வீக் வந்து கட் ஆஃப் வந்து 10% அடிச்சிருச்சு, 180 போயிடுச்சு. எவ்ரிபடி வில் பி கிரீடி, ஐ வாண்ட் கோ இன்.
you will be fearful. When you see that there is a significant இது margin of safetyங்கிற மாதிரி இது margin of risk. இது safety, இது risk. So அப்போ என்ன பண்ணுவீங்க? Risk இருக்கும்போது வித்துருவீங்க. So when everybody is buying, you will sell. So you are essentially a contrarian investor if you are a value investor. So நியூஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. இது வந்து பெரிய டிசிப்ளின். இது வந்து வரல. ஃபஸ்ட்டு படிச்சுட்டோம், எல்லா தியரி தெரியுது, எப்படி பண்ணோம், அது ஓரளவுக்கு பிடி கிடைக்கும். ஆனால் அந்த டிசிப்ளின் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா we are all surrounded by people, we get information. இப்போ எவ்வளோ நிறைய நியூஸ் இருக்குது. ஸோ when you feel like somebody bought last week at 140 and then it went to 170, you feel like you want to get into the action. ஸோ நமக்கு அந்த ஆக்ஷன் தேவைப்படுது. ஆனால் ஆக்ஷன் இஸ் நாட் யூஸ்வலி ஃப்ரூட்ஃபுல் ஃப்ரம் அ மேக்கிங் மனி பெர்ஸ்பெக்டிவ். நிறைய பேர் So I have a question. நீங்கள் இந்த price and value சொல்றீங்க இல்லையா? Right. The last 7 or 8 years, the digital companies, Silicon Valley companies, EV companies, super high. They never were going on the average for 4, 5, 6 years, I Right. would say. Apo, how were you gauging those companies? Great question. I leave the sector. It's not, so when you cannot, so this is a great question. So I think I missed one to talk about one topic. I will introduce this. So இதில் வந்து sphere of competence-னு ஒன்று இருக்குது. இப்போது sphere of competence and sphere of, இப்போ எல்லாத்துலேயுமே இருக்கு இல்லைங்களா? இப்போது சொல்லுவாங்கல்ல, நம்ம சின்ன வயசில் சொல்லுவாங்கல்ல, ஃபுல் டாஸாக பால் வந்துச்சுன்னா அடிச்சிடலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஃபுல் டாஸுக்கு. இப்போ ரமேஷ் சடகோப்பன் ரமேஷ் சூப்பர் எக்ஸாம்பிள். அவர் பார்த்தீங்கன்னா எல்லா பாலும் பீட் ஆகினே இருப்பார். திடீர்னு ஒரு பால் வரும் அடிப்பார். ஆனால் பழைய பாலை பற்றி மறந்துடுவார். அவர் ஆடுற கேம் வந்து அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். Investing is like that. Investing is not a sport. Investing is like it's like a game, but you don't have to play every ball and you don't have to pick every stock. You can build a sphere of influence. இப்போ என்னோட sphere of influence பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடி ஸ்டாக்ஸ், ஓரளவுக்கு பேங்கிங், ஓரளவுக்கு சைக்ளிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதில் வந்து நான் அந்த இண்டஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தருக்கு ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இருக்கும். அவங்க அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி படிச்சுப்பாங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சுப்பாங்க, அந்த இண்டஸ்ட்ரியோட மெக்கானிக்ஸை புரிஞ்சுப்பாங்க, அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவி நீங்கள் சொல்கிற மாதிரி, இல்லைனா க்ரீன் ஸ்டாக்ஸ் இன் ஜென்ரல், ஏஐ ஸ்டாக்ஸ் நவ், ஃபார்மா இன் த பாஸ்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் சொன்னால் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. அந்த இயரோட ஆவரேஜே வந்து அந்த வேல்யூவோட எக்கச்சக்கமாக இருக்கும். மல்டிபிள் இயர்ஸ்க்கு அப்படி இருந்திருக்கும். வாட் இட் மீன்ஸ் இஸ் நோபடி நோஸ் வாட்ஸ் த வேல்யூ. ஸோ தே ஆர் பேயிங் ப்ரைஸ் டு earnings பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? வாட் டஸ் தட் மீன் இன் சிம்பிள் இங்கிலீஷ்? நான் வந்து ஐ எம் பேயிங், இப்போ 35x ப்ரைஸ் டு earnings இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் பேயிங் 35 times திஸ் கம்பெனி இஸ் earning டுடே, அஸ்யூமிங் தட் 35 இயர்ஸில் இந்த கம்பெனி 35 இயர்ஸ்க்கு இதே earning வச்சுருந்தாங்கன்னா, ரஃபாக சொல்கிறேன்னா, ஐ எம் பேயிங் ஃபார்வர்ட் தட் ப்ரைஸ் ரைட் now. Does that make sense? பட் நம்ம சொல்கிறோம் 35x இஸ் அ குட் ஒன் பிகாஸ் இவி இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாம் 60xல இருக்குது. ஸோ தேர் த மைண்ட் செட் இஸ் நாட் ஸோ மச் வேல்யூ, த மைண்ட் செட் இஸ் ரிலேட்டிவ். But இது domino card மாதிரி, when everything falls, it all falls because there is no basis for any of this, and which is what keeps happening from time to time. There are people who can digest that kind of risk, and there are some of us who cannot digest that kind of risk. So it's again உங்களோட influence and what do you want to have. அது வந்து எப்படின்னா it is an extremely personal thing and it is an extreme, ஆனால் it's a very conscious thing that you have to take. ஏன்னா நிறைய வாட்டி என்ன ஆகும், நம்ம இந்த நியூஸ் பேஸ்டாக போகும்போது, because it's the very zing thing to do, we don't realize the risks. ஒரு சிம்பிள் திங் தான். யார் உங்கள்கிட்ட இன்வெஸ்டிங்கோ ட்ரேடிங் பற்றி பேசுகிறாங்களோ, ஃபஸ்ட்டு கொஸ்டின் அந்த எக்ஸ்பர்ட், அந்த சோ கால்டு எக்ஸ்பர்ட் ஆஃப் ஓவர் நோஸ், ஒரே ஒரு கொஸ்டின் தான் நான் கேட்க சொல்வேன். why are you in the market? what do you do in the market? why are you in the market னு கேளுங்க. if they say make money, you just run out of that room. I am not in the market to make money. It might seem counterintuitive, but I am not in the market to make money. I am in the market to manage risk. You சொல்ற ரொம்ப நல்ல கான்செப்ட் ஆக்சுவலா. பட் ஆனால் அந்த டிசிஎஃப் வேல்யூவோட 30% வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணுற டைமிங்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப வெயிட்டிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் எடுத்துக்கோங்க. எவ்ரிபடி நோஸ் இட்ஸ் a good company. We can invest when it went to 130, 120, அந்த மாதிரி வர்றப்ப DCF value of Apple was almost around 95 something. ஸோ அதை விட 30% கம்மி பண்ணோம்னா comes around 60. So when do I get that window? Such a good company, right, where the chance of bankruptcy is next to impossible, next to null for it. They have a cash flow of so many billions dollars. Right. So confident invest பண்ணலாம். பட் ஆனால் நம்ம எப்படி இன்வெஸ்ட்
இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இது ஒரு challenge. நிறைய கம்பெனிஸ்க்கு இருக்கு. ஸோ அந்த கம்பெனிஸ்லாம் நம்ம விட்டோம்னா we miss out the so many actions. Right. அது ஒரு No, that's a very very valid concern. அதனால தான் இப்படி போய் சில டைம் போய் மாட்டிக்கிறது. அது நல்ல கான்செப்ட். ஆனா அதை வெயிட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கரெக்ட். ஆனால் ஓகே, ஸோ இது ஒரு சூப்பர் ப்ராப்ளம், ரியல் சேலஞ்ச். இதையே நான் இன்னொரு சேலஞ்சையும் சொல்கிறேன், விச் இஸ் ஆல்சோ தேர். நம்மள மாதிரி எவ்ரிடே இன்வெஸ்டர்ஸ்க்கு we don't have a huge deep pocket, right? We have pocket, but it's not a huge deep pocket. இப்போது உங்களோட நீங்கள் சொன்னதே தான், பட் ஆனால் அதே இன்னொன்று எடுத்துக்கோங்களேன். இந்த மாதிரி விண்டோவே லிமிட்டட். அந்த மாதிரி கிடைக்கிற விண்டோவில் ஒரு வாரன் பஃபெட்டால் வந்து $1 billion போட முடியும் ஆப்பிள். அப்படி கிடச்சதுன்னா, ஒரு விண்டோ கிடச்சதுன்னா $60, he can invest $1 billion, right? பட் என்னால் he did that, right? Last year he did that. பேங்க் ஆஃப் அமெரிக்காலையும் வாரன் இதுலேயும் ஆப்பிள்லையும் போட்டார். ஆனால் with my limited income and with what I have, will I be able to push all that money in one stock? And what if that valuation was wrong and that ends up being a risk, but the return was not commensurate with what I thought I would get? அப்படி இருக்கும். அதுவும் ஒரு சேலஞ்ச் இருக்குது இல்லைங்களா? ஏன்னா we don't have such a huge pocket. ஸோ நான் $1 billion போடுற இடத்துல நான் $10,000 போடுறேன், இல்லை மேக்ஸிமம் ஒரு 100K போடுறேன். அந்த 100K போடுறது இட்ஸ் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். இட்ஸ் அ ஹியூஜ் ரிஸ்க். இது செகண்ட் சேலஞ்ச் இருக்குது நமக்கு. ஸோ இதை இப்படியே வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு வருவோம். இங்கே தான் வந்து we have to take a fork and we should think about mindset. இன்கம்க்கும் வெல்த்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? What is income versus what is wealth? இன்கம்னா இப்போ $1 lakh $1 lakh வந்தாலுமே per இயர்க்கு 140K இன்கம். பட் நான் அதில் எவ்வளோ சேவ் பண்ணுறேன் அப்படின்னு. Right. Something that you get based on some effort, some function of effort and time, இல்லைங்களா? which you raise is income. அதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு எஃபர்ட் போடுறீங்க, ஸோ அது வந்து இன்கம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு பே பில்ஸ், இட் இஸ் குட் டு ஹேவ் சம் ஃபன், அண்ட் மேபி சம் ஆஃப் திஸ் கேன் பி யூஸ் டு ஜெனரேட் வெல்த், இல்லைங்களா? ஸோ வெல்த்துங்கும் போது நம்ம வந்து ஆக்டிவாக வெல்த்தை ஏர்ன் பண்ணலாம். பாசிவ், சில பேர் வீடு வாங்கி ரெண்ட்டுக்கு விடுவாங்க, நம்ம வந்து மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இது வந்து லாங் மேபி இன்கம் வந்து we can consider it as ஷார்ட் டேர்ம் மணி வைஸ். நான் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஷார்ட் டேர்மில் கிடைச்சிட்டு இருக்கு. இது ஓவர் பீரியட் ஆஃப் லாங் டேர்ம் வந்து நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க. ஸோ இது உங்களோட பாயிண்ட்டுக்கு வந்துடுறோம்ல, பட் இது ஐ தாட் மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு பேசிட்டு பேசலாம். ஸோ இப்போ ஜென்ரலாக நீங்கள் வந்து இந்த 80-20 ரூல் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ மார்க்கெட்ஸ்க்கும் அது பொருந்தும், பரேட்டோ பிரின்சிபல் சொல்லுவாங்க, அது மார்க்கெட்டுக்கும் பொருந்தும். ஆனால் மார்க்கெட்டில் அது ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. என்ன சொல்லுவாங்க, 20% of the people make control 80% of the market or 80% of the money. Actually that's not true. அதுலேயே ஒரு 80-20 இருக்குது. ஸோ தட் அதுக்கு இதுவும் வெல் டாக்குமெண்டட் தான். அந்த 20% இருக்காங்க பாருங்கள், அதோட 20% தான் கண்ட்ரோல் த ட்ரூ மார்க்கெட். ஸோ இட்ஸ் கால்ட் 95-5 ரூல். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 20% of 20% is 4%. ஸோ இட்ஸ் இஸ் ரஃப்லி 5% வச்சுருந்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் 95-5 rule. So 95% of the people are giving money or losing their money to 5% of the people who are making money in the market, who are the market makers, right? So 5% of the people தான் எல்லா வெல்த்தும் இருக்கு. This is very true. நம்ம இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரின்னு, அதனால தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இது கான்ஸ்பிரசி தியரின்னு சொன்னாலும் என்ன சொன்னாலும் this is very true. We've seen this over and over again happening in the markets. Market manipulators. They are the money makers. Let me put it that way. I don't want to say any but they are the money makers in the market, which is true. They are the truly wealthy people. Real wealth, people that take home or take to their business money month on month, year on year. Now let's think about the thinking of the mindset of these people versus these people, right? 95% of the people, they will say I'm in the market to make money. If 5% of the people will say I'm in the market to manage risk. என்ன டிஃபரன்ஸ்? பேசிக்காக ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் வர்சஸ் மேக்கிங் மணி? அவாய்ட் த ரிஸ்க். ஓகே, மணி லூஸ் பண்ணாமல் இருக்குது. பட் மணி லூஸ் பண்ணாமல் இருந்து மணி பண்ணாமல் இருந்தால் பரவாயில்லையா? நான் மணியே லூஸ் பண்ணல, ஐ டோன்ட் இன்வெஸ்ட், ஆனால் வரப்போகிறது இல்லை லாங் பீரியடில். இப்படி சொல்லலாமா?
என்னோட ரிஸ்க் எல்லா ரிஸ்க்குக்கும் ஒரு ரிட்டர்ன் இருக்குது கரெக்டுங்களா? ஒரு ரிட்டர்ன் இருக்கிறதுல ஒரு ரிஸ்க் இருக்குது. இப்போ வந்து ஆப்ஷன்ஸில் போட்டால் அவங்க சொன்னாங்க நானும் ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு போட்டேன் ஹையர் ரிஸ்க், ஆனால் ரிட்டர்ன் நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ தெர் இஸ் அ ரிஸ்க் டு ரிவார்ட். கன்வென்ஷனல் பீப்புள் 95% பீப்புள் என்ன சொல்லுவாங்க, 95% மைண்ட் செட் உள்ள பீப்புள் என்ன சொல்லுவாங்க, ஹையர் த ரிஸ்க் higher the return, lower the risk, lower the return. Is that really true? That's not true. That is what this side thinks. Actually, lower the risk, higher the return. They choose that kind of investment. So enna basically they are able to figure out, they are able to time or they are able to figure out entry points into the market where you have a 1x risk to a 3x return. அட்லீஸ்ட். ஸோ இது வந்து 1:3. நான் சொல்கிற எதுவுமே என்னோட ஓன் கன்காக்ஷன் கிடையாதுங்க. இது எல்லாத்துக்குமே நீங்கள் போய் வீட்டில் கூகுள் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்குமே ரிசர்ச் இருக்குது, எல்லாத்துக்குமே மெட்டீரியல் இருக்குது. ஸோ ஜஸ்ட் என்னோட படித்து தெரிஞ்சுட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் நான் ஷேர் பண்ணுறேன். 1x to 3x இருக்கும். 1x ரிஸ்க் இருந்தால் 3x ரிட்டர்ன் இருக்கிற மாதிரி உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவாங்க. தட் இஸ் வாட் தே டூ. ஸோ இட்ஸ் அ லோ ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் கைண்ட் ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட். சரி, இதுக்கு வருவோம், எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது வருவோம். பட் இப்படி இருந்தால் அவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாங்கிறது சிம்பிளாக யோசிச்சு பார்ப்போமே. $100 ரிஸ்க் எனக்கு நான் வந்து $1000 போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கேன். $100 ரிஸ்க், எவ்ரி ட்ரேட் வந்து $100 ரிஸ்க் இருக்குது. ஆனால் கெயின் பண்ணேன்னா $300 கெயின் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதான் 1x to 3x. இப்போ நான் 10 ட்ரேட் பண்ணுறேன், ட்ரேடு இன்வெஸ்ட் எது வேணால் வச்சுக்கோங்க. 10 வாட்டி மார்க்கெட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கேன். எவ்ரி டைம் ஐ டேக் அ ரிஸ்க், இஃப் ஐ லூஸ் $100. எவ்ரி டைம் இஃப் ஐ மேக் ஐ கெயின் $300. How many trades or how many investment decisions should I get right for me to make a profit with my portfolio? 50 venuma? Let's do the math. 30%. You're right. 30%. Think about it. 7 trades are a loss. 7 times 100, I lose 700. 3 trades are a profit. 3 times 300, 900. I still eke out a profit of $200 overall in my portfolio. பட் நம்மளதில் எவ்வளோ பேர் இப்படி யோசிப்போம்? இங்கே என்ன சேலஞ்ச்? 1x ரிஸ்கில் ஸ்டாப் பண்ண மாட்டோம். when we enter a trade, we make a loss, we immediately try to either buy more to average or we wait till it turns out a profit, and that profit takes forever to come because we have not time to buy. ப்ராஃபிட் வரப்போ $100 வருது, லாஸ் ஏன்னா ஸ்டாப் லாஸ். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. யாராவது உங்கள்கிட்ட நான் வந்து ஏஸ் ட்ரேடருங்க, சூப்பராக ட்ரேட் பண்ணுவேன், நிறைய ப்ராஃபிட் பண்ணுறேன்னா வெரி குட்ங்க, ஹாப்பி ஃபார் யூ. ஒரே கொஸ்டின் கேளுங்க, ஸ்டாப் லாஸ் எங்கெங்க செட் பண்ணுவீங்கன்னு கேளுங்க. when somebody says I'm a great trader, I don't set my stop loss, again run out of the room. ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேடே பண்ணக்கூடாது. பேசிக் ரூல். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே பண்ணக்கூடாது. அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப அது. ஆனால் ஐ கேன் கிவ் யூ ரூல் ஆஃப் தம் ஆல்சோ. எங்கிட்ட இப்போ வந்து ஒரு $10,000 போர்ட்ஃபோலியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபியூச்சர்ஸ். எங்கிட்ட ஒரு $10,000 போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா $10,000 போர்ட்ஃபோலியோக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவீங்க கௌரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பிகினராக இருந்தால் 0.5% செட் பண்ணேன் ஸ்டாப் லாஸ் ஆஃப் திஸ் போர்ட்ஃபோலியோ. ஸோ எனி ட்ரேட் தட் ஐ கெட் இன் டு $50 தான் என்னோட ஸ்டாப் லாஸ். ஹார்ட் எக்ஸிட் at 50. பட் any trade that I enter, what criteria should it meet? 1x risk இருந்ததுன்னா 3x return இருக்கணும். ஸோ எனக்கு $150 கிடைக்கணும். அட்லீஸ்ட் என்னோட ட்ரேட் பிளானில் வந்து $150 கிடைக்கணும் எனக்கு. மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ ஷுட் சி தட் வேல்யூ இஸ் அட் தட் லெவல். ட்ரேடிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ நவ் கம் டு ரிச்சர்ட்ஸ் பாயிண்ட். எனக்கு வந்து 1x to 3x ரிட்டர்ன் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஐ am willing to lose $50. அப்போ how many trades can you do? You can potentially do 200 trades. You have a lot of headroom to make money, and over time you will be 30% right. You will improve your accuracy, will be 40%, 50%. Somebody, within the trading community, நிறைய குரூப்ஸில் இருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா we have only one measure. We don't measure on how much money we make. அதெல்லாம் money is a game. அது பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். We measure on what is your percentage accuracy. Somebody if they say they are 60%, அந்த trading community wordல அவங்க god. Most average traders and investors will be somewhere around 38 to 45%. True, we report figures truly. So true figures, 38 to 45% is a fantastic portfolio. Because over time when you do this, you will make a lot of money. And consistent. You have to be razor sharp with your stop loss. தப்பண்ணக்கூடாது. அப்போ $50 ரிஸ்க் இருக்கிற இடத்துல $150 ரிட்டர்ன் இருந்தால் தான் நீங்கள் உள்ளே போவீங்க. கரெக்டுங்களா? இல்லைன்னா நீங்கள் உள்ளே போக மாட்டீங்க. The number of decisions that you get to make, to your point Richard, is less.
ஸோ அங்கே தான் நான் இன்கம் அண்ட் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு டை த பீசஸ் டுகெதர். இன்கம் அண்ட் வெல்த் கம்பைன் பண்ணதுன்னா வேல்யூ இன்வெஸ்டிங் இஸ் அ வெல்த் அப்ரோச். ஸோ யூ வாண்ட் டு பில்ட் வெல்த் ஓவர் லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைம், யூ வில் நாட் கெட் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு 401k ஒருத்தர் சொன்னார்ல 401k எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்ட்டு, you will not get a lot of opportunities, only few opportunities, but you have to capitalize on those few opportunities. Varampodu you have to go all out. In our lifetimes we might get 10 or 20 opportunities like that. For lifetime also 50 years 60 years investment career la maximum 10 times kadaikum. Market has a 30 year cycle. 30 year cycle market na search panni paarenga ungalku theriyum. Adula pathina each 30 year cycle you get 1 or 2 opportunities. So on a 6 na you will get 5 or 6 opportunities, maximum 10. ஏனா இப்போலாம் பாத்தீங்கன்னா 30 year வந்து அதுலயே ஒரு 10 year cycle னு சொல்றாங்க. ஸோ அதனால் 3 times அந்த 10 year cycle ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 20 times கிடைக்கலாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி. அது வெல்த்துக்கு. ஆனால் எவ்ரிடே இன்வெஸ்டர் லைக் யூ அண்ட் மீ, we cannot just depend on, Richard is right, we cannot depend on value investment alone to make a lot of money because that window is very less. And நம்மளுக்கெல்லாம் குடும்பஸ்தங்கள், நமக்கு வந்து we have constraints about how much money we can allocate for investing versus our domestic needs, right? ஸோ நம்மளால் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு you need to have an income strategy. So trading can be your income strategy. Again, I'm not a investment advisor or anything. I'm just saying from practice, trading can be a very good investment strategy. நிறைய வாட்டி ட்ரேட் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி ஃபியூச்சர்ஸ் பண்ணுறாங்க, ஆப்ஷன்ஸ் பண்ணுறாங்கன்னா people will cry you down. So who do you think will cry you down? 5% or 95%? 95% mindsetல உள்ளவங்க they will cry you down and say, oh ரொம்ப ரிஸ்க்குங்க, you lose money, ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்? It is risk because you don't know how to manage your risk. I didn't learn how to manage my risk, it's a risk. Risk is an unknown. If I can only figure out a method where I can, for 1x risk, I can take 3x return and consistently spot such trades, I can generate income over a long period of time. And this income can then be used to funnel the wealth path. You can create wealth practices. So, adu panna mudiyum. So, okay. Unga question, Richard, that என்னால் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிக்க முடியும்னா அதுக்கு ஆன்சர் கரெக்ட், பட் அதுக்கு தான் ட்ரேட் பண்ணணும். அண்ட் ஸோ ட்ரேட் பண்ணணும் நம்ம சொல்லிடலாம். பட் ட்ரேடில் வந்து சிம்பிளாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சரி நான் ஏதாவது ஒரு ஜேர்னி, நம்ம வந்து இந்த டன்னிங் க்ரூகர் எஃபர்ட் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ எனக்கு வந்து நாலேஜ், ஓகே நான் டேக் அ பாஸ். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அதுக்கு? இல்லை, இஸ் இட் மேக்கிங் சென்ஸ்? ஸோ 2 பாயிண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ. ஒன்று வந்து யூ செட் வாரன் பஃபெட் இஸ் தி காட் ஆஃப் God எல்லாம் இல்லைங்க. I don't idolize. People idolize him. Yeah, so, yeah. According to him, he doesn't like trading. Right. That's first thing. So, Very true. And that's one of the reasons that he has been building assets. ரெண்டாவது வந்து when he's one of the person who looked into this price and value concept, and he didn't get into any of this Silicon Valley companies. Not true, but yeah, still recent. 3 to 4 years back, Correct. he started getting into Apple. When the valuation the price value was still not right. in track. Right. So how do you see this? Yeah, என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, is the abnormal becoming normal? Become the normal. Yeah, great question. So ரெண்டுமே ஆன்சர் பண்ணலாம். வாரன் பஃபெட் வந்து வெரி ட்ரூ, ட்ரேடிங்கே பண்ண மாட்டார். ஹி லுக்ஸ் டவுன் அப்பான் ட்ரேடிங். இன்ஃபேக்ட் பார்டன் மீ ஃபார் த லாங்குவேஜ், அவர் சொன்னதான் நான் சொல்கிறேன். ஹி சேஸ் trading, people who consider trading as investment is like person who goes to a one night stand and thinks he's a romantic அப்படின்னு சொல்லுவார். So that's what he says. He doesn't believe in trading. But இதே வாரன் பஃபெட், நான் வந்து வாரன் பஃபெட்டை வந்து I mean I've read all that he has been published about him and him. நீங்கள் பார்த்தீங்கன்னா 67லேருந்து 72 வரைக்கும், 67ல் க்ளோஸ் பண்ணுறாங்க, 72ல் க்ளோஸ் பண்ணுறாரு. பர்க்ஷயர் ஹாத்வே வாங்குறதுக்கு முன்னாடி அவரோட அந்த வெஞ்சர்ஸ் ஒன்று வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் இந்த டெக்ஸ்டைல் மில் பர்க்ஷயர் ஹாத்வே வாங்குறாரு. அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 year பீரியடுக்கு, வித்தின் அ 4 year பீரியட் ஹி ஏர்ன்ஸ் $2.5 million பியூர்லி த்ரூ ஆர்பிட்ராஜ் ட்ரேடிங். வேறு எதுவுமே பண்ணல அவர். ஒன்ஸ், ஸோ நான் வந்து ட்ரேடிங்கை வந்து இன்கம் பில்டிங் ஸ்ட்ராட்டஜி டு ஜெனரேட் வெல்த்னு சொன்னேன். That's why I was very clear in where I put trading. Trading should not be a part of life just for the heck of it. If you are building an income strategy because you want to increase your cash flow and generate wealth, you have to get to trading because there is no other way. I don't have a business. Now I'm an individual, general everyday person. I don't have a business and I have only my regular income and I am looking for additional sources of income and I want to build wealth over a long period of time and I want to be retired financially independent. இது நம்ம இந்த ரூமில் இருக்க எல்லாருக்குமே அது பொருந்தும்.
ஸோ இப்படி இருந்தோன்னா where do you go? You have to look at trading as an option to generate wealth. அதான் வெரி கிளியராக இருக்கும். ஸோ ட்ரேடிங் இருந்தால் ஒரு ட்ரேடிங் பிளான் இல்லாமல் இருக்கவே கூடாது. வாரன் பஃபெட் சொன்னதுக்கு this is not what Warren Buffett said. Again, this is what I am saying from experience, என்னோட own experience. Take it or leave it. ஏன்னா there is no other way for you to generate consistent income. But there is a certain level of learning that is required to get to that spot. But question is, எல்லாமே என்னெல்லாமோ பண்ணுறோம், இன்ஜினியரிங் படிக்கிறோம், டாக்டர் ஆகிறோம், லாயர் ஆகிறோம், எல்லாமே பண்ணுறோம், எல்லாமே காசு சம்பாதிக்கிறது தான். காசை சம்பாதிச்ச காசை எப்படி கான்ஸ்டண்ட்டாக ஏர்ன் பண்ணி நம்ம கஷ்டப்படுறத விட அதை கொஞ்சம் கஷ்டப்பட வச்சு ரிட்டர்ன் சம்பாதிக்கலாங்கிறது தான் பேசிக் கான்செப்ட் இல்லைங்களா? அதுக்கு நம்ம கொஞ்சம் படிக்கலாம்ல, அது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. சார்ட்ஸ் ரியலாகவே மார்க்கெட்டிங் இருக்குது சார். எது சார்ட்ஸ்? எனி சார்ட் மார்க்கெட்டிங் will it be able to say what happens? சொல்லும். ஆனால் ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியும். ஸோ இது அகைன் நான் வந்து இப்படி சொல்கிறேன், ஒரு நீங்கள் வந்து ஒரு இட்ஸ் அ ஜங்கிள் அவுட் தேர்னு சொல்லுவாங்க. வால் ஸ்ட்ரீட் வந்து ஜங்கிள், வெரி ட்ரூ அனாலஜி. ஏன்னா அது ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி. நான் ஆக்சுவலாக ரிச்சர்ட் வந்து எனக்கு அடுத்தடுத்த டாபிக் கரெக்டாக எடுத்து கொடுக்குறேன். நான் போகணும்னு நினச்சது அங்கே தான். ஸோ கண்டிப்பாக பண்ணும். ஒரே சார்ட்டை எல்லாரும் ஒரு 10 பேர் ஒருத்தர் ஒரு ரீடிங் சொல்லுவாங்க, இது மாதிரி ஜாதகம் மாதிரி சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு ரீடிங் சொல்லுவாங்க. ஸோ அதனால அது பியூர்லி ஆக்சுவலாக இதை பற்றி மட்டுமே நம்ம பேசுறதுனா பேசலாம், ஒரு டாபிக் எடுத்து பேசலாம். நான் இன்ஃபேக்ட் என்னோட இது கொண்டு வந்துட்டு ஐ கேன் ஷோ யூ ஹவு வி ரீட் சார்ட்ஸ் ஆல்சோ. பட் பாயிண்ட் என்னன்னா சார்ட்டில் பண்ணலாம். ஆனால் என்னன்னா இது ஒரு ஜங்கிள் மாதிரி. சார்ட் ரீடிங்கும் இம்பார்ட்டன்ட். டெக்னிக்கல் ப்ரைஸ் ஆக்ஷன் தான், ட்ரேடிங்னாலே ப்ரைஸ் ஆக்ஷன் தான். பட் நான் சிம்பிளாக சொல்லணும்னா இன்னைக்கு யூ ஆர் ட்ரேடிங் அகேன்ஸ்ட் மிஷின்ஸ், யூ ஆர் நாட் ட்ரேடிங் அகேன்ஸ்ட் ஹியூமன்ஸ். 70% of the market is controlled by algorithms. The dark pool, everything is controlled by algorithms. So you can figure out patterns. So உங்களோட கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறேன் ரிச்சர்ட். ஏன் பார்க்க முடியும்னு சொல்கிறேன், சார்ட்டை ரீட் பண்ணால் ஏன் பார்க்க முடியும்னு சொல்கிறேன். நான் ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர், நான் வந்து ஒரு $10,000 நான் எனக்கு வந்து நீங்கள் டிசைட் பண்ணிங்க, இவர் வந்து ஃபிகர் அவுட் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டாக் வந்து ஆப்பிளில் போடுறேன்னு சொல்லி ஒரு $10,000 ராஜ் போடுறாரு. ரிச்சர்ட் வந்து நான் $5,000 ஆப்பிளில் போடுறாரு. ஆப்பிளோட டெய்லி வால்யூம் என்ன? மஸ்ட் பி அரௌண்ட் $200 million ஷேர்ஸ். நீங்கள் $10,000 வாங்குறதுக்கும் அவர் $5,000 வாங்குறதுக்கும் ஆப்பிளோட ப்ரைஸில் டிஃப்ரென்ஸ் வருமா? வராது. ஆனால் இதே ஒரு கோல்ட்மன் சாக்ஸோ, ஒரு ஜேபி மார்கனோ, ஒரு பேங்க் ஆஃப் அமெரிக்காவோ ஆப்பிளை வாங்கணும்னு டிசைட் பண்ணுறாங்க, இல்லை வாரன் பஃபெட் வந்து ஆப்பிளை வாங்கணும்னு டிசைட் பண்ணுறாங்க. அவங்களோட போர்ட்ஃபோலியோட பிட்வீன் த டாப் 2 தே கண்ட்ரோல் $1.2 trillion in the market, right? Just the top 2. இன்னைக்கு வந்து they are bigger than the market. Their portfolio is $20 trillion. They control $1.2 trillion within the market. So they can just break the market overnight if they decide. அவங்க வந்து சும்மா சின்ன பசங்க விளையாடுங்கன்னு சொல்லி விடுறாங்க பேசிக்காக நம்மளால. அப்படி இருக்கும்போது நான் as a big investor, they will have PhDs doing research and they will then do the research and they will figure out what to buy. கரெக்டுங்களா? அப்போது அவன் வாங்கும்போது நான் ஒரு $100 billion போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கேன். நான் $10,000 ஆப்பிளுக்கு வாங்கி நான் அது வந்து 203 times போகும்னு நினச்சா எனக்கு அது will it make a difference in my portfolio? கண்டிப்பாக பண்ணாது. நான் மினிமம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம்? 20% or 5%, whatever is the regulation, 5% நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இது என்னது? $500 million. $500 million நான் இன்வெஸ்ட் பண்ண ஆப்பிளோட ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாது. ஸோ நான் தான் வந்து அனலிஸ்ட் டெஸ்க், நான் வந்து ட்ரேட் டெஸ்க். பேசிக்காக அனலிஸ்ட் ஒர்க் இருப்பான், ட்ரேடிங் ஒர்க் இருப்பான், ரெண்டுமே இப்போ டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இப்போ ட்ரேட் டெஸ்க் கிட்ட போயிட்டு அவன் என்ன சொல்லுவான், எனக்கு $500 million ஒர்த் ஆஃப் ஆப்பிள் வாங்குது. அப்போ ட்ரேட் டெஸ்க் என்ன சொல்லுவான், அந்த ஆர்டர் வந்தோடனே என்ன பண்ணுவான், இது நிஜமாக நடக்குது, நான் சொல்கிறது வந்து நடக்குதுவா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வால் ஸ்ட்ரீட் இருந்தால் கேட்டு பாருங்க. $500 million வந்து மார்க்கெட்டில் வாங்கிட முடியுமா உங்களால்? உடனே வாங்க முடியுமா? அவ்வளோ டிமாண்ட் இருக்காது. ஏன்னா வாங்க ஆரம்பித்தா என்ன ஆகும், ப்ரைஸ் அப்படியே ஏறும். கரெக்டுங்களா? ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு என்ன கைடன்ஸ் இருக்கும்னா, இந்த வேல்யூவேஷன் அவங்க வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ, என்ன மாடல் பண்ணுறாங்களோ, they have some notion of value and they have some notion of price that they want to get. So they would have said, I want to get Apple stock not more than 130, all the way from 110 to 130 buy Apple. This is the narrow range you should get Apple. This is what they would have said. Now the trade desk will take this order and they will say, okay, we cannot get this, talk to all the brokers, create analyst மூலமா negative news. Apple எவ்வளோ இருக்கு? 140 இருக்கு. Analyst will say, okay, Apple வந்து இப்போ வந்து சிப்ஸ் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணு. They do this. Apple என்ன பண்ணுவாங்கன்னா, analysts when they research, PhDs when they do the research, any proper research நீங்களும் நானும் பண்ணால் என்ன பண்ணுவோம், இப்போ இதோட ப்ரோஸ் என்ன, இதோட கான்ஸ் என்ன, they will not lie. நான் என்ன பண்ணுவேன், ப்ரோஸ் எனக்கு தெரியும், ஆப்பிள் நான் வாங்கணும் 110 to 130 நான் வாங்கணும் ஆப்பிள் எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், உங்கள்கிட்ட ஃபீட் பண்ணும்போது கான்ஸை மட்டும் கொடுப்பேன் உங்கள்கிட்ட. ஸோ ஐ எம் நாட் லைங், ஐ எம் கிவிங் யூ பார்ஷியல் டேட்டா. நியூஸ் கொடுக்கும்போது ஐ வில் கிவ் யூ தட் இன்ஃபர்மேஷன்.
நான் வந்து ஆப்பிள் வந்து நீங்கள் பார்க்கலாம், இது நீங்கள் நிறைய நோட் பண்ணி பார்க்கலாம். நெகட்டிவ் நியூஸ் வந்துட்டே இருக்கும், ஸ்டாக் இறங்கிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தா ஒரு சர்ஜ் இருக்கும். நம்மளாம் நினைப்போம்ப்பா நெகட்டிவ் இறங்கிட்டே இருக்கு, திடீர்னு ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு நியூஸ் ஜஸ்டிஃபிகேஷன் வரும், ஸ்லோவாக அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ நியூஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறாங்களா, அது எதுக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா வி ஆர் பிளேயிங் இன் டு தேர் ஹேண்ட்ஸ். ஸோ பேசிக்காக அவன் அனலைஸ் பண்ணிடுவான், ப்ரோஸையும் கான்ஸையும் வச்சுப்பான். அவனுக்கு வாங்கணும்னு நினைக்கும் போது இந்த ரேஞ்சில் வாங்கணும், எனக்கு 140 இருக்கு, என்ன பண்ணும், நியூஸை போடு, நியூஸ் இந்த நான் நெகட்டிவ் நியூஸை கொடுத்தானா மார்க்கெட் இறங்கும், தே வில் ஸ்டார்ட் பை. எல்லாமே 500 million ஒன் ஷாட்டில் வாங்குவானா, வாங்க மாட்டான். 5 million 10 million 5 million 5 million வாங்கினாலே ஏறும். ஸோ ஒன் டைம் கொஞ்சம் ஏறும் கொஞ்சம் இறங்கும், வெயிட் பண்ணுவான், திருப்பி இறங்குறது, திருப்பி வாங்கினே இருப்பான். ஸோ டு யுவர் கொஸ்டின் நவ், இஃப் ஐ லேர்ன் டு ரீட் சார்ட், தென் ஐ நோ. இப்போ பேசிக் கேண்டில் ஸ்டிக் சார்ட் எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஐடியா இருக்கு இல்லைங்களா, கேண்டில் ஸ்டிக் பார்த்துருப்பீங்க. ஸோ ரெட் கிரீன் கேண்டில்ஸ் தெரியும். ஸோ கேண்டில் ஸ்டிக்கோட பேட்டர்ன்ஸ்ன்னு இருக்குங்க. அது நான் ரொம்ப பேட்டர்ன் ட்ரேடர் கிடையாது, நான் பேசிக்காக த வே ஐ சி இட் இஸ், நான் ஜங்கிள்னு ஏன் சொன்னேன்னா, தே ஆர் எலிஃபென்ட்ஸ் பேசிக்காக. தீஸ் பீப்புள் ஆர் டைனாசர்ஸ் அண்ட் எலிஃபென்ட்ஸ் லிட்ரலாக, ஏன்னா த சைஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தட் தே மேக். ஆல் யூ நீட் டு நோ இஸ் வேர் த டைனாசர், யூ ஹேவ் டு லேர்ன் டு ரீட் த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் அ டைனாசர் அண்ட் தென் ஃபாலோ தேர் ஃபுட் பிரிண்ட். தட் இஸ் ஆல் ஐ டூ வித் ட்ரேடிங். அந்த சார்ட் மூலமாக கண்டுபிடிக்க முடியும், அல்காரிதம்ஸ் மூலமாகவும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ தேர் லாட் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் அல்காரிதம்ஸ், there's a lot of charts. வந்து thousandsல இருக்கா, எவ்வளவு எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு? எது பேட்டர்ன் போனீங்கன்னா 1000 கணக்கில் இருக்கு. அதனால தான் என்னோட பேட்டர்ன் ட்ரேடர். சார்ட் வச்சு அது அந்த மாதிரி நீங்கள் நம்ம எப்போ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறோமோ, நம்ம ஒரு ஆக்சுவலாக இது எப்படின்னா லைவாக பார்த்தா தான் புரியும்னு வச்சுக்கோங்க. அண்ட் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இஸ் a great market. ஃப்ரைடே ஈவினிங் 3 o'clock கூட முடிஞ்சிடும். பட் நம்ம வந்து பார்க்கலாம், அதுவும் வருவோம். ஸோ நம்ம சார்ட்டை பார்த்தே we can understand. பேசிக்காக ரீடிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 பேராமீட்டர் தான் நீங்கள் பார்க்கணும். பேசிக்காக எப்படின்னா, யூ கேன் see எந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கு, அந்த லெவல் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் கேண்டில் எவ்வளோ தூரம் ஏறி இருக்கு, ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் கேண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் ஆர் லைக் 4 or 5 parameters based on which you can quickly come to a conclusion. இது டைனாசரா, இது ஃபால்ஸ் பாசிட்டிவா, ராபிட்ஸ் போயிருக்கா டைனாசர் போயிருக்கா அப்படின்னு தெரியும். ராபிட்ஸ்னா நோ ட்ரேஸ், ரைட், டைனாசர்னா ட்ரேஸ். அண்ட் தென் யூ ஃபாலோ தட் பேட்டர்ன். ஸோ பேசிக்காக யூ ஆர் அ ஸ்பாரோ ரைடிங் ஆன் டாப் ஆஃப் அ ஈகிள். And you should just learn to know where is that eagle, எங்கே உட்காருது, அதுக்கு மேலே நம்ம எப்படி ஏறி உட்காருது, எங்கே வாங்குறான் எங்கே விற்கிறான், ஏன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் லுக் அட் தி திங். நான் வந்து சொல்கிறது நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம், சார்ட் இருந்தால் ஈஸி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா 130 150, இங்கே 150ன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சார்ட்டு. ஸோ இது ப்ரைஸ்ன்னு வச்சுக்கோங்க 110 130 150னா, நான் வந்து ஒரு இங்கே ஆப்பிள் இருக்கும்போது அவன் இன்வெஸ்ட் பண்ணனா 110லேருந்து ஏறிட்டே இருக்கும். நான் திருப்பி ஒரு 10 million பண்ணால் ஏறிடுமா? ஸோ அவன் வாங்குவான 150ல் வாங்க மாட்டான். ஏன்னா அவனோட கைடன்ஸ் என்ன ட்ரேடருக்கு 110 to 130 தான் வாங்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ ஹி வில் வெயிட் ஃபார் இட் டு கம் டவுன் அகைன். திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 110 to 130 ரேஞ்சில் திருப்பி வாங்குவோம். ஸோ யூல் சி ஹெவி ஆக்ஷன். ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, as a ட்ரேடர், இந்த பேட்டர்னை பார்த்துட்டோம் ஒரு வாட்டினா, ரெண்டாவது வாட்டி இறங்கும்போது என்ன பண்ணுவோம்? ஏன்னா அவன் 500 million ஒரே நாளில் வாங்க முடியாது. He will buy it over a period of a week or a month depending on how the action is. And நீங்கள் பார்க்கலாம், இதுவும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா, ரொம்ப ஏறிட்டே இருந்தால் டப்புன்னு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வரும். ஸோ நெகட்டிவ் நியூஸ் வந்தால் பீப்புள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? வித்துருவாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் ட்ரேடராக? அகெயின் என்ன இதுக்கு ஒரு டேர்ம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஐ கால் திஸ் வேல்யூ ட்ரேடிங். அது நீங்கள் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை பொறுத்து இருக்கு. நான் ட்ரேடராக இருந்தேன்னா ஓகே. ஸோ அது டியூரேஷன் வந்து டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டிக்ஸ் இஸ் அ சப் செகண்ட் ஆக்சுவலாக, சப் மினிட். 1 minute ஷார்ட் இருக்குது, 2 minute ஷார்ட், 3 minute ஷார்ட், ஆல் தி வே டு டெய்லி மந்த்லி. பட் நீங்கள் சொல்கிறீங்க அந்த ரைஸ், இந்த பீரியடா? அவங்க வாங்குற பீரியட், அவங்க எந்த பீரியடில் வாங்குறாங்க? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா தே வில் வாண்ட் டு பை இன் ஜென்ரல் வித்தின் அ 90-day window. ஏன்னா அவங்களுக்கு அந்த குவார்டர் பையிங்னு ஒன்று இருக்குது. ஸோ குவார்டராக போர்ட்ஃபோலியோ வந்து ஓவரால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறது தான் அது. பிகாஸ் தே வில் ஹேவ் டு ஃபினிஷ் பை வித்தின் அ 90-day period. அவங்களோட இது. ஆனால் தே வில் நாட் வெயிட் 90 days. யூஸ்வலாக பார்த்தா 30 days ஷார்ட் ஆக்ஷன் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ நீங்கள் உங்களோட ட்ரேடிங்காக பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸோ பெனிஃபிஷியல் ஃபார் யூ தட் யூ கேன் ஆல்சோ மேக் யூஸ் ஆஃப் தட் ஷார்ட் விண்டோ. என்ன இப்போ நமக்கு அந்த 1x to 3x ஸ்பாட் பண்ண தெரியாது. அதை கற்றுக்கிட்டோன்னா தென் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் செகண்ட் நேச்சர்னு வச்சுக்கோங்களேன். யூ நோ, ஓகே இங்கே ஒரு டைனாசர் வந்திருக்கு, இந்த இடத்துல வாங்கியிருக்கான், இங்கே ஏறி இருக்குது, திருப்பி இங்கே இறங்கியிருக்கு, திருப்பி வரான், நான் உள்ளே போயிடுறேன். ஸோ யூ ஆர் ஜஸ்ட் லேர்னிங் டு ரீட் ஃபுட் பிரிண்ட்ஸ் இன் அ ஃபாரஸ்ட் அண்ட் யூ ஆர் ஃபாலோயிங் தோஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ். நீங்கள் எந்த ரிசர்ச்சும் பண்ண வேண்டாம், அவங்க பண்ண ரிசர்ச் பேஸ் பண்ணி அவங்க வாங்குறாங்க, யூ கோ வித் தட். அதுக்கு நான் ஃப்ரெஷ்னஸ்னு சொன்னதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, இது ஒரு 2 வாட்டி ஆகுது 3 வாட்டி ஆகுது, அவனோட ஆர்டர்லாம் முடிஞ்சிருக்கலாம். யூ கேனாட் கீப் டூயிங் தட்.
அதனால தான் பீப்புள், தட் இஸ் வை எனக்கு பேட்டர்ன் ட்ரேடிங்கில் அவ்வளோ நம்பிக்கை இல்லைன்னா, பேட்டர்ன் ட்ரேடிங் ரிலைஸ் ஆன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் தட்ஸ் புல்ஷிட். ஏன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அஸ்யூம்ஸ் தட் ப்ரைஸ் பை இட் செல்ஃப் இஸ் இன்டெலிஜென்ட். இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. Price by itself is not intelligent. There are market players that buy and sell. Supply and demand is what creates price action. கரெக்டுங்களா? பேசிக்காக ப்ரைஸ் இப்போ மூவ் ஆகுது. சப்ளையும் ஏதாவது ஒரு இடத்துல சப்ளை இருக்கக்கூடாது, இல்லை டிமாண்ட் இருக்கக்கூடாது. அப்போ தான் ப்ரைஸ் வேரி ஆகும். சப்ளை அண்ட் டிமாண்ட் ஈக்குவலாக இருந்துகிட்டே இருக்குது, இல்லை இல்லவே இல்லைன்னா ப்ரைஸ் அப்படியே தான் இருக்கும். இப்போ இன்னைக்கு எக்ஸாக்ட்லி இன்னைக்கு மார்க்கெட் இல்லை, ஃப்ரைடே 3 PM ஃபியூச்சர்ஸும் முடிஞ்சு போச்சு. ப்ரைஸ் ரிமைன்ஸ் த சேம், இட் won't change. But if there is a supply which is outbidding demand, it is going to go down. If it is demand outbidding supply, it's going to go up. ஸோ அந்த ஆக்ஷன் பேஸ் பண்ணி மூவ் ஆகும். ஸோ அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் அதனால தான் இந்த சார்ட் ரீடிங்கில் நிறைய கன்ஃபியூஷன். ஏன்னா இது ஜாதகம் மாதிரி தான் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஜாதகம் ஆஸ் அ சயின்ஸ் இருக்கலாம், எனக்கு தெரியாது, நான் அந்த ஃபீல்டில் கிடையாது. பட் நிறைய ஜோதிடர்கள் பொய்யா இருக்காங்க, மீன்ஸ் இருக்கலாம் இல்லைங்களா. சில ஜோதிடர்கள் சொல்கிறது உண்மையாக இருக்குன்னு கேள்விப்படுறேன். ஏன்னா தே ஹவ் ப்ராபப்ளி அண்டர்ஸ்டுட் த சயின்ஸ் பிஹைண்ட் அண்ட் ஆர் ஏபிள் டு ரீட் இட் ப்ராப்பர்லி. அதே தான் ட்ரேடிங்கும். தேர் ஆர் ட்ரேடர்ஸ் ஹூ லேர்ன் and who are able to read charts better and can deliver results, and there are traders who cannot. But no matter what they are reading, it's not a science, so they will go wrong, and that's why a stop loss is important. Stop loss illama trade பண்ண கூடாது. இல்ல நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நான் அதான் சொன்னேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இந்த ரீடிங்குங்கிற ஆங்கிளில் வரும், எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அந்த டிப்பில் எவ்வளோ வால்யூம்ங்கிறது பார்ப்பீங்களா? வால்யூமும் பார்ப்பேன். ஸோ பேசிக்காக ஓகே, வால்யூம்ன்றதுனால சொல்கிறேன். ஒரு ட்ரேடருக்கு வந்து 4 டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரெண்ட் கன்ஃபார்மிங் இண்டிகேட்டர், ட்ரெண்ட் லீடிங் இண்டிகேட்டர், அதாவது ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர், ட்ரெண்ட் கன்ஃபார்மிங் இண்டிகேட்டர். நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதில் கிளாஸிஃபை பண்ணோன்னா, கேட்டகரைஸ் பண்ணோன்னா, ட்ரெண்ட் கன்ஃபார்மிங்காக ஒரு இண்டிகேட்டர் இருக்கும், ட்ரெண்ட் லீடிங்காக ஒரு இண்டிகேட்டர் இருக்கும், வால்யூம் வந்து ஒரு இண்டிகேட்டராக வரும். அதுக்கப்புறம் 4th இண்டிகேட்டர் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனே ஒரு இண்டிகேட்டர். ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி போகுது. ஸோ அண்ட் இதில் வந்து ஓகே, இதுலேயும் நிறைய பிஹெச்டிஸ் இருக்காங்க இந்த ட்ரேடிங்லேயே. மல்டி கோலினியாரிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா ஏதாவது ஒரு இண்டிகேட்டரை வச்சு, இப்போ நீங்கள் வந்து சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்ப்பேன், நான் வந்து வால்யூம் விகேப் பார்ப்பேன், நான் வந்து நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, எல்லாம் பார்ப்பேன். ஆனால் அவங்க எந்த டைப் ஆஃப் இண்டிகேட்டர் பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஹிஸ்டாரிக்கலாக யாரோ சொல்லியிருப்பாங்க, அவங்க அதை வச்சு பார்ப்பாங்க. எல்லாம் ஒரே டைப் ஆஃப் இண்டிகேட்டராக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஈச் வில் ரீஎஃபர்ம். ஸோ தப்பு வந்து எல்லாம் ரீஎஃபர்ம் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் மல்டி கோலினியாரிட்டி. ஸோ யூ வாண்ட் டு என்ஷூர் தட் யூ அட்லீஸ்ட் see 4 different, you can look at multiple indicators, but you want to ensure that you look at different types of indicators to remove the noise. Exactly. ஸோ அப்போ தான் இது வந்து உண்மையான டைனோசரா இல்லை இது போயிட்டு ஏதோ ஃபால்ஸ் பாசிட்டிவ். they will do false positives too because algorithms are very good at it. So now you're not trading humans, they are learning algorithms, right? So they learn. They figure out that people are following and they will shake up the markets suddenly இறங்கிட்டே இருக்கும். So then you have to look at different indicators to see if it's a pseudo demand or a real demand. So அங்க volume is on, for example. So இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்வால்வ். இது it makes it easier if I can use the, நான் யூஸ் பண்ணுறது திங்க் ஆர் ஸ்விம் இல்லை டேஸ்டி ட்ரேட்ஸ், இது 2 தான் நான் யூஸ் பண்ணுறேன். பட் திங்க் ஆர் ஸ்விம்மில் அதுக்கே வந்து நிறைய சார்ட்ஸ் இருக்குது. யூ கேன் பில்ட் யுவர் ஓன் சார்ட்ஸ், கோ ஸ்கிரிப்ட் தான் பேசிக்காக. ஸோ யூ கேன் பில்ட், நம்ம சாஃப்ட்வேரில் இருக்கிறதுனால அது ஒரு அட்வான்டேஜ். சிம்பிள் தான், நம்மளே அல்காரிதம்ஸ் பில்ட் பண்ணலாம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம பில்ட் பண்ணலாம். இல்லை நிறைய ஓப்பன் சோர்ஸ் அல்காரிதம்ஸ் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பட் பாயிண்ட் என்னென்னா, டெவலப் அ ட்ரேடிங் பிளான். பேசிக்காக நீங்கள் உள்ளே போகும்போது ஆஸ் அ ட்ரேடர் உள்ளே போனீங்கன்னா, இஃப் யூ திங்க் ட்ரேடிங் இஸ் ஃபார் யூ அண்ட் இட் மேக்ஸ் சென்ஸ், நீங்கள் உள்ளே போகும்போது ஒரு பிளான் இருக்கும். ட்ரேடிங் பிளானில் சிம்பிளாக என்னென்னா, how to spot a 1x to 3x first. You should not enter without a possibility of a 3x return. The risk is simply not worth it. உள்ள போகுது. ரெண்டாவது, clear stop loss and unapologetic stop loss. Because if you think about it, law of large numbers படி நம்ம 1x to 3x every investment உள்ள போயிட்டு suppose 3x வரல, 1x return riskல beat ஆனாலும் 30% rate இருந்தால் we'll still eke out a profit. So then we have to get better only at 1x to 3x identification. So that once we get better at that, நம்மளால வந்து டெஃபினட்டாக ரிட்டர்ன் பண்ண முடியும். மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், நெவர் லூஸ் அ வின்னிங் ட்ரேட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 3x வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம்பத்தில் அந்த மிஸ்டேக், கிரீட் ஜாஸ்தியாகும். கேன் ஐ மேக் அ 10x out of this? Can I make a 5x out of this? Never do that. When you get a profit, always keep a runner. ரன்னர்னு ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா, இப்போ நீங்கள்
we'll talk about different types of options, but different types of trading. But basically runnerன்றது என்னன்னா நீங்க இப்போ ஆப்ஷன்ஸ் வாங்குறீங்கன்னா if you can buy 2 instead of 1. Once you reach that 3x, sell 1, allow the runner to run and do a trailing stop loss. Stop loss இருக்கணும் அப்பயும் trailing stop loss அதெல்லாம் உங்களோட ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ நிறைய விட இந்த டிசிப்ளின் இன்வெஸ்டருக்கு வந்து ட்ரேடருக்கும் சரி இன்வெஸ்டருக்கும் சரி டிசிப்ளின் ரொம்ப முக்கியங்க. யூ கேன் ஹேவ் போத் ரோல்ஸ். தெர் இஸ் நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு தெர் இஸ் நோ சாங்டிட்டி அபவுட் ஜஸ்ட் பீங் அன் இன்வெஸ்டர். ஏன்னா வி கான் அஃபோர்ட் தட் அஸ் இண்டிவிஜுவல்ஸ். வி ஹேவ் டு டூ போத். பட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்க் அசோசியேட்டட் வித் போத். ஸோ இப்போ நீங்கள் ஆப்பிள் அவர் சொன்ன மாதிரி ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் இட் cannot go wrong because it will bring down Apple and Microsoft are the two stocks that control SPY today. Right? பேசிக்காக நாஸ்டாக்கையும் ஸ்பையும் கண்ட்ரோல் பண்ணுறதே அது ரெண்டு தான் மோஸ்ட்லி. ஸோ அந்த ரெண்டு ஸ்டாக் வந்து they cannot go wrong இன்னைக்கு situation. 30 years ago you see who's controlling SPY? Microsoft, IBM and Bank of America or something like that. They are non-existent today. So they change over a long period of time, but what is important is you identify that and a long term la irukkalam. But how much of money do you have to spend into that? So adukku or trading strategy edukkuradhu romba mukkiyam. Make sense? நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. எங்க நம்ம ஸ்டாப் பண்ணணும்? எங்கே ஸ்டாப் பண்ணணும்? ஸோ ஃப்ரெஷ்னஸ் இண்டிகேட்டர் வந்து ஒரு இண்டிகேட்டர். அதாவது 3 விஷயம் இம்பார்ட்டண்ட். ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தா 3 விஷயம் இம்பார்ட்டண்ட்டு. எவ்வளோ சுருக்க ஏறுது, எவ்வளோ சுருக்க இறங்குது. இறங்கத்துலேயும் பைசா பண்ணலாம், ஏறத்துல மட்டும் கிடையாது. ட்ரேடராக இருந்தால் அட்வான்டேஜ் தான். ஏறும் போதும் பைசா பண்ணலாம், இறங்கும் போதும் பைசா பண்ணலாம். இறங்கும் போது அதே லாஜிக் தானே. 1x to 3x. 1x ஏறிச்சுன்னா விற்றுருவீங்க, 3x இறங்குற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் இறங்கும் போது தான் நல்லா பண்ணலாம் பைசா. தீஸ் டேஸ் அஸ் அ ட்ரேடர் மார்க்கெட் இறங்கும் போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் ஆக்சுவலாக. ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் விச் மார்க்கெட் ஐ எம். நான் யூஸ்வலாக ஐம் பொசிஷன்ஸ் ட்ரேடர் வித் ஆப்ஷன். நான் வந்து ஆப்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கேன். ஃபியூச்சர்ஸ் தான், டெய்லி ஃபியூச்சர்ஸ் தான். ஏன் ஃபியூச்சர் வர்சஸ் ஆப்ஷன் உங்கள் கொஸ்டினுக்கு வந்துடுறேஞ்சி. ஃபியூச்சர்ஸ் வர்சஸ் ஆப்ஷன் நான் சொல்கிறதுனா ஒரு சிம்பிள் ரூல் ஆஃப் தம்ங்க. இது நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணலாம். சிம்பிள் ரூல் ஆஃப் தம், டோன்ட் டூ டே ட்ரேடிங் வித் ஆப்ஷன்ஸ். ஜென்ரலாக டோன்ட் டூ, யூ வில் லூஸ் பிக் டைம் டூயிங் டே ட்ரேடிங் வித் ஆப்ஷன்ஸ். In fact, don't do swing trading with options, do positions trading. Swing-க்கும் positionsக்கும் என்ன வித்தியாசம்னா multi-month எடுப்பீங்க. Usually 2 months out, 3 months out, at least 45 days out எடுக்கணும் contract. And always go for monthly options contract. You will lose lesser. Weekly options contractல போகக்கூடாது. monthly option எல்லா ஸ்டாக்குக்கும் monthly options contract இருக்கு. இது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் புதுசாக இருக்கலாம், பட் ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன். We'll talk about options, maybe basics கூட. Very risky. ஏன்னா theta will kill you. Basically theta is time decay will kill you. Delta theta optionsல Greeks இருக்கு. Theta will kill you because as time progresses, if you are an options buyer, you are always going to lose as time progresses. அதுக்கு தான் I prefer futures. Futuresல 4 இன்ஃபேக்ட் ஒரு குரூப்பில் நம்மளோட டாரன்ஸ் குரூப்லாம் யாரோ ஒருத்தர் கேட்டு நான் இதே ரிப்ளை தான் நான் போட்டிருந்தேன். ஒரு 5 டிஃப்ரென்ஸ் மெயினாக இருக்குங்க ஃபியூச்சர்ஸ்க்கும் ஆப்ஷன்ஸ். வை ஐ திங்க் ஃபியூச்சர்ஸ் இஸ் பெட்டர் ஃபார் தி எவ்ரிடே இன்வெஸ்டர். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ரொம்ப ரிஸ்கின்னு சொல்லுவாங்க. பட் அகேன் ரிஸ்க் இஸ் சம்திங் யூ கேன் மேனேஜ், ரைட்? வென் யூ லேர்ன் டு மேனேஜ் ரிஸ்க் யூ கேன் ஆக்சுவலி மேக் சிக்னிஃபிகன்ட் 5%. Yes, exactly. 0.5%. 0.5% or 1%. 1% வரைக்கும் பண்ணலாம். $10,000 portfolio, $100 வரைக்கும் risk. 5% manage risk. Yeah, exactly. We are 5% manage risk, right? So that's இது barrier இருக்குல்ல, இந்த barrier கிராஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த barrier is called fear. To overcome fear is the biggest thing for us, right? Because நான் என்னோட பைசா போச்சுன்னா என் பொண்ணை எப்படி படிக்க வைப்பேன், பசங்களை எப்படி இது பண்ணுவேன், வீடுக்கு எப்படி EMI கட்டுவேன். All those fears play into you, which is why we remain in the 95%. Rather the narrow market is fear. So that's why we remain in the 5%, 95%. And but ஒரு discipline இருந்து without getting abstracted by noise, you do what you set out as a trade plan. Wealth is possible. Easier, I don't want to quote numbers. ஒரு $10,000 portfolio $200 to $500 a day, very much possible. Very much possible. நான் என்னோட விட்டுருங்க. I can show you traders in the trading group who are constantly doing it. எவ்வளவு சொன்னீங்க? $10,000 portfolio per day 200 to 500 is easily achievable. நான் அதுக்கு மேலே சொல்லலை, ஏன்னா ரிஸ்க்கும் கம்மி, ரிவார்டும் அவ்வளோதான் வரும். பட் இட்ஸ் அ ரீசனபிள் பாசிவ் இன்கம்னு வச்சுக்கோங்க. ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மந்த்துக்கு ஆஃப்டர் எவ்ரி திங், ஈவன் இஃப் யூ லூஸ் ட்ரேட்ஸ், ரைட், உங்களை ஒரு மந்த்துக்கு யூ வில் எண்ட் அப் மேக்கிங் $3,000 to $5,000 on a $10,000 portfolio. Easy. Very good amount, right? Yeah, decent amount. I wouldn't say very good. No, actually, $10,000 is too good. Correct. Anna, you will be surprised. There are traders who make 10x every month, and they show their portfolio. Yearly investment of $10,000. ஆமாம், நிறைய ஜாம்பவான்லாம் இருக்காங்கன்னு பழந்தின்னு கொட்டை போட்டாலும் சைலண்டாக உட்காந்துருப்பான்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த இதில் என்ன ப்ராப்ளம்னா people don't share. The real people who are doing it don't share. Everybody else who is talking is because they are not doing they're making the money. அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு சர்வீஸ் கொடுக்குறேன் என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ தே வில் கோ வித் தட் மாடல், ரைட்? நான் ஒரு சர்வீஸ் கொடுக்குறேன், அந்த சர்வீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் தென் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ லாஸ் பண்ணுறீங்களோ எனக்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்துடும், அந்த மாடலில் போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜெனுவினாக பண்ணுறவங்க வாயை திறக்க மாட்டாங்க, இல்லை தே வில் கீப் டூயிங் வாட் தே ஆர் டூயிங். என்னோட பர்சன் நீங்கள் அதே திருப்பி என்கிட்ட அந்த கொஸ்டினை கேட்கலாம். நான் சர்வீஸ்லாம் என்றைக்குமே ஸ்டார்ட் பண்ணல இந்த விஷயத்தில். ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ், வாட் ஒர்க் அண்ட் வாட் டசன்ட் ஒர்க். ஓகே, ஸோ கொஸ்டின் ஸோ என்னோட மெயின் கொஸ்டின் என்ன, நீங்க சொல்றீங்க டைனோசர் ஃபாலோ பண்ணுங்க, எப்போ ஃபாலோ பண்ணுவீங்க, எப்போ ஸ்டாப் பண்ணுவீங்க, எப்போ ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ இதுவரைக்கு இங்கே கிடைக்குதுல உங்களுக்கு ஆன்சர். ஸோ இந்த பொசிஷனில் போயிட்டு இப்போ இங்கே ஒரு டைனாசர் வந்து வாங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இங்கே ஒரு டைனாசர் வித்துக்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ மார்க்கெட்டுங்கிறது வந்து மல்டிபிள் பிளேயர்ஸ், ரைட்? ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்வே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200+ ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் இருக்காங்க, விச் ஆர் ஓவர் $1 trillion போர்ட்ஃபோலியோ. ஸோ அப்போ அவங்கெல்லாம் பெரிய பிளேயர்ஸ். ஸோ ஒரு டைனாசர் இங்கே வாங்கும்போது இன்னொரு டைனாசர் இங்கே வித்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட ட்ரேடிங் டெஸ்க் கைடன்ஸ் என்னன்னா 170 போச்சுன்னா வித்துரு ஆப்பில். ஸோ அவன் வித்துட்டு இருக்கான். ஸோ இந்த பேட்டர்ன் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றுமே பண்ண மாட்டேன், வெறும் ரீட் பண்ணுறோம் இங்கே வாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரேஞ்சுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ எப்படி நம்மளுக்கு இதுதான் டைனாசர்னு தெரியுது? நம்ம இப்போ மானிட்டர் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேட்டர்ன் வந்துச்சு, நம்ம ஆக்ஷன் வந்து செகண்ட் டைம்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வென் வி ஹேவ் டு ஸ்டாப், ஸோ தி சேம் ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்கு வரும்போது ஸ்டாப் பண்ணும். ஸோ இதில் வந்து இந்த இப்போ இங்கே வாங்கியிருக்கோன்னா இந்த இடத்துக்கிட்ட விற்போம், எக்ஸாக்டாக இந்த ப்ரைஸில் இந்த ரேஞ்சில் விற்போம். இல்லை இப்போ நான் ஐ ஜஸ்ட் ஃபாலோ பண்ணணும் 3 times 4 times. ஓ அதுவா? தட் யூ கேன் நாட் சே. சி தட் இஸ் வை த ஃப்ரெஷ்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் டிப்பிக்கலாக 2 டைம்ஸ்க்கு மேலே உள்ளே போக மாட்டேன். ஸோ ஐ ஹேவ் மை ஓன் ஸ்கோரிங் ஷீட். நான் இனிஷியலாக என்ன பண்ணேன்னா இதே மிஸ்டேக் தான் வச்சுக்கோங்களேன், இன்னொரு வாட்டி பண்ணிடலாமா, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா, இதெல்லாம் போய் I felt like I have to make it more mechanical. These days it's mostly automated. நானே கூட மேனுவலாக பண்ணுறதில்ல, ஃபியூச்சர்ஸ் மட்டும் மேனுவலாக பண்ணுவேன். ஸ்டாக்குக்கெலாம் இது எல்லாமே ஆட்டோமேட்டட் தான். ஸோ என்ன ஆகும்னா இந்த ப்ரைஸ் வந்துச்சுன்னா வாங்கணும். செகண்ட் டைமுக்கு மேலே வந்தது நீங்கள் சொன்ன மாதிரி, இப்போ இது 2வது வடி வந்து இது இப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அல்லது இப்படி போகும் யூஸ்வலாக இல்லைங்களா? ஸோ இது இப்படி போயிட்டே இருக்குன்னா 2வது வாட்டிக்கு மேலே அதுக்கிட்டே போக மாட்டேன், ஃப்ரெஷ்னஸ் இண்டிகேட்டர் வந்து லோ ஆகிடும் எனக்கு. ஸோ அது வச்சு ஒரு 10 point ஸ்கோரிங் இருக்குது, 8க்கு மேலே வந்தால் தான் நான் வாங்குவேன் அந்த ட்ரேட் உள்ளே போகும். ஸோ தெர் இஸ் அ கிளியர் ட்ரேடிங் பிளான். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரேடருக்கும் மெஷினோட ட்ரேடருக்கும் ஒரு நியூஸ் பேஸ்டு ட்ரேடருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், தே வில் கோ வித் நியூஸ், தே வில் சம்டைம்ஸ் கெயின், a lot of times fail, பட் யூ ஆர் கோயிங் வித் அ கிளியர் ட்ரேடிங் பிளான். இந்த இடத்துல உள்ள போவீங்க. இந்த பிளான் வந்து உங்க வாட்ச் லிஸ்ட்ல இருக்க ஸ்டாக்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்களா, இல்ல எந்த நான் ஸ்டாக்கே பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி நான் வந்து அல்காரிதம், நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டட் அல்காரிதமிக் ட்ரேடிங் ஒன்று பண்ணுறேன். அது வந்து மோஸ்ட்லி எல்லாமே சாஃப்ட்வேர் பேஸ்ட், அதுவே பண்ணிடும். ஐ டோன்ட் டூ எனிதிங் வித் இட். நான் பண்ணுறது ஃபியூச்சர் டெய்லி ட்ரேடிங், எப்போவுமே டே ட்ரேடிங் ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன், வீக்லி ட்ரேடிங் ஃபாரெக்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன், பொசிஷன்ஸ் ட்ரேடிங் மந்த்லியாக இருந்தால் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன். கமாடிட்டிஸும் ஃபாரெக்ஸும் வீக் ஆன் வீக் ஓகே, சில டைம் மந்த்லியும் எடுத்துப்பேன் கமாடிட்டிஸில், பட் மோஸ்ட்லி டே ட்ரேடிங் ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான். ஸோ ஃபியூச்சர்ஸில் பார்க்கும்போது ஏன் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பேச வந்தோம் இல்லைங்களா, ஆப்ஷன்ஸ் வர்சஸ் ஃபியூச்சர்ஸ். ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் இஸ் நியர்லி 24 day மார்க்கெட், 23 hours in a day மார்க்கெட். ஸோ மத்தியானம் 2 to 3 எவ்ரிடே பசிஃபிக்கில் மத்தியானம் 2 to 3 மட்டும்தான் மார்க்கெட் இருக்காது, மீதி எல்லா டைமும் மார்க்கெட் இருக்கும். 23 hours a day மார்க்கெட் இருக்கும். ஃப்ரைடே 3 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம், சண்டே 3 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சண்டேவே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ விச் இஸ் வெரி கன்வீனியன்ட் ஃபார் அஸ், எஸ்பெஷலி பீப்புள் தட் ஒர்க் லைக் அஸ். பட் அகெயின் ஃபியூச்சர்ஸில் வந்து 9 நம்மளோட மார்னிங் டு ஈவினிங் வந்து யூஎஸ் பீரியட், அதுக்கப்புறம் குளோபெக்ஸ் செஷன்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்போ யூரோப்லேருந்து நல்லா ட்ரேடிங் நடக்கும், ஏஷியா பசிபிக் ஹாங்காங்லேருந்து நிறைய ட்ரேடிங் நடக்கும். த வால்யூம்ஸ் வில் நாட் பி கம்பேரபிள் டு யூஎஸ். ஸோ நிறைய பேர் வந்து யூஎஸில் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் முதல்ல நைட்டில் ஃபியூச்சர்ஸில் எப்போதுமே வந்து யூ ஷுட் ட்ரேட் இன் மினிட் சார்ட்ஸ், யூ ஷுட் நெவர் ட்ரேட் ஈவன் இன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் 5 minute சார்ட்டு, 4 minute சார்ட்டு, 2 minute சார்ட் தான் ட்ரேட் பண்ணுவேன் ஃபியூச்சர்ஸாக இருந்தால். நிறைய பேர் வந்து 15 minute வரைக்கும் ட்ரேட் பண்ணுவாங்க, ஏன்னா 15 minute பயங்கர டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் எதில் ட்ரேட் பண்ணுவீங்கன்னு கேட்கறதுனால சொல்கிறேன். ஸோ தெர் ஆர் 4 futures ஐ யூஸ்வலி யூஸ். நிறைய ஒரு 16 இருக்குது, நான் யூஸ் பண்ணுறது 4 தான். அதுவும் எவ்ரிடே இன்வெஸ்டருக்கு மைக்ரோ ஃபியூச்சர்ஸ் ஆர் த பெஸ்ட். ப்ராபபிலி ஃபியூச்சர்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்காக இருக்கும். ஆமாம். ஸோ ரொம்ப சிம்பிள்ங்க, கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். எப்படி வந்து ஸ்பை S&P 500 தெரியும் இல்லைங்களா, S&P 500. ஸோ ஸ்பைங்கிறது ஒரு இண்டெக்ஸ், நீங்கள் ஸ்பையை வாங்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து ஸ்பை வந்து 411 412 போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நீங்கள் ஒரு யூனிட் வாங்கலாம், யூ வில் ஹோல்ட் த இண்டெக்ஸ் பேசிக்காக.
ஸோ ஃபியூச்சர்ஸுங்கிறது என்னன்னா 10 times ஸ்பைக் பேசிக்காக. ஸோ 4100 இருக்குன்னா இஎஸ் இஸ் கால்ட் மினிஸ். இந்த மினிஸ் வந்து 411 இருக்குன்னா 418 இருக்குன்னா 4180 இஸ் மினி, இதோட வேல்யூ. ஸோ இதில் வந்து எப்படின்னா டிக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ எவ்ரி 25 டிக்ஸ், இப்போ இது வந்து 420.85 அப்படி போகுதுன்னா எவ்ரி 25 டிக்ஸ், I don't want to misspeak, every one point in the future is every tick is $1.25. Every tick is $1.25. So every point is $5. So when இப்போ யோசிச்சு பாருங்க, ஸ்பை வந்து 411லேருந்து 412 போச்சுன்னா நீங்கள் ஸ்பை வாங்கியிருந்தீங்கன்னா $1 சம்பாதிப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 41,200 இன்வெஸ்ட்மெண்ட். 100 ஷேர்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு ஷேர் வாங்கினா $412, ஒரு ஷேர் வாங்கினா $1 வாங்குவீங்க. 100 ஷேர்ஸ் ஆஃப் ஸ்பை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 41,800 செலவு பண்ணுவீங்க. யூ வில் கெட் $100, 41,900 போச்சுன்னா. கரெக்டுங்களா? வர்சஸ் ஃபியூச்சர்ஸ் வாங்கும்போது இது வந்து ஸோ ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஜின்னு பார்த்தீங்கன்னா 1:1 இல்லை 1:2 கொடுப்பாங்க ப்ரோக்கர்ஸ், யூஸ்வலாக லெவரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அகேன் 95/5 ரூல். பிகாஸ் யூ நோ டு மேனேஜ் ரிஸ்க், யூ வில் யூஸ் லெவரேஜ். நம்மளுக்கு நார்மலாக என்ன சொல்லியிருப்பாங்க, மார்ஜின் லெவரேஜ்லாம் போனால் மாட்டுவோம், காலி. கரெக்டாக? ஏன் காலி? ஸ்டாப் லாஸ் வைக்காமல் இருந்தால் காலி. ஆனால் யூ யூஸ் லெவரேஜ் when you are 5%, you fear leverage when you are 95%. ஃபியூச்சர்ஸில் 1:80 வரைக்கும், டிபெண்டிங் ஆன் யர் ரிலேஷன்ஷிப் வித் broker, 1:80 வரைக்கும் லெவரேஜ் கிடைக்கும். ஸோ ஸ்பையில் வந்து $10,000 யூ கேன் பை ஒன் இயர்ஸ் ஈஸியாக வாங்கலாம். $10,000 மார்ஜினுக்கு 1 years வாங்கலாம். நான் இன்ஃபேக்ட் இது எவ்ரிடே இன்வெஸ்டர் கூட ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மைக்ரோ இஎஸ் இஸ் ஈவன் பெட்டர். மைக்ரோ இஎஸ் எப்படின்னா இதோட 10 times. ஸோ 10 years இஸ் 1 micro இஎஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து $50 ஸோ தப்பாக சொல்லிட்டேன். இங்கே ஒரு பாயிண்ட் இஸ் $50. ஸோ எவ்ரி 25 டிக்ஸ்ன்னு இருந்தால் அது $12.5. ஸோ அதே $1 இன்க்ரீஸ் இன் ஸ்பைக்கு 418லேருந்து 419 போகிற இடத்துல இங்கே வந்து $500 சம்பாதிச்சிருங்க ஃபியூச்சர். ஆனால் யூ நீட் டு நோ when to enter, when to exit. இது வந்து ப்ரொஃபஷனல்ஸு, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்லாம் போவாங்க. மைக்ரோ இயர்ஸில் அதே இடத்துல ஒரு பாயிண்ட்டுக்கு யூ வில் கெட் $5. என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து MNQ. நான் யூஸ்வலாக MNQ தான் ட்ரேட் பண்ணுவேன், ஏன்னா மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். இதில் வந்து எப்படின்னா MNQவில் எவ்ரி பாயிண்ட் யூ வில் கெட் $20. பட் MNQ வில் மூவ் that much more because it's based on NASDAQ. Volatility ஜாஸ்தி. ஸ்பை இது வந்து based on SPY, ES and micro ES. இது NQ and MNQ are based on NASDAQ. So NASDAQல volatility பயங்கரமாக இருக்கும். So per day you can see a volatility of up to 200 points. So if you time it right, getting a 20-point move, 30-point move is like so simple. So தப்பான இன்ஸ்ட்ருமெண்ட் ஒண்ணே என்ன சொல்றேன்னா, இந்த மார்க்கெட் இஸ் நான் இம்பாசிபிள் அப்படி தான் சொல்றாங்க. பட் ஆனா நம்ம இந்த மாதிரி சார்ட்ஸ் எல்லாம் வச்சு டைம் பண்ண முடியும். அதுதான் ஜி, அது 95% திங்கிங்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னன்னா, இப்போ ஒன்றும் சிம்பிளாக வச்சுக்கோங்களேன், நம்ம எதெல்லாம் கஷ்டம்னு சொல்கிறோமோ அதிலே தான் மக்கள் பெரிய ஆளுங்க பைசாவும் பண்ணுறாங்க. ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மணி இன் திஸ், ஆல் த பிக் ஃபண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மணி இன் திஸ். ஏன்? பிகாஸ் தே ஹேவ் superior knowledge. What is risk to you is the unknown, but they manage that risk very well because they have done the research. Now you don't have the time to do that research, or maybe we don't have the bandwidth and the background to do the knowledge, background to do the research. But you can, fortunately, because it's algorithms and it is buying, you can figure out the patterns. Patterns not so much in terms of chart patterns, but understanding where the buying is happening and where the selling is happening. ஒன்னே ஒன்று தான் இதில். எப்படின்னா 3 விஷயம் இம்பார்ட்டன்ட்: நாலேஜ், ஸ்கில்லு, டூலு. ஃபார்ச்சுனேட்லி டூல் இஸ் த லீஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய டூல்ஸ் வந்துச்சு, ஈஸி. நாலேஜ் இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதனால தான் ஐ ஃபீல் இட்ஸ் அ ப்ராக்டிஷனர்ஸ் திங். அது ஸோ நவ் கோயிங் பேக் $200 to $500, ரிவர்ஸ் திஸ். $200 இஸ் அ 10-point மூவ். ஒரு ATRனு ஒரு ஃபேக்ஷன், ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு போர் யூ வித் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ATRனு இருக்குது. இட்ஸ் கால்ட் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். நீங்கள் படித்து பார்க்கலாம். எனி ஸ்டாக் ஆர் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேஸ் அன் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். முடிக்கணும் இல்லைங்களா? இல்ல ஆக்சுவலி வேணாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. எல்லாரும் ரொம்ப நிறைய தேர் ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக் வர முடியுமா ப்ளீஸ்? ரொம்ப ஒரே டாபிக் இருந்தா போர் அடிக்கும். கண்டினியூட்டி இருக்கும் எங்களுக்கு. everybody is okay then fine. if ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களோட அவைலபிலிட்டி தான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்களும் கொஞ்சம் படிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொஸ்டின் கேட்குறோம்.